Good afternoon. Praise the Lord. Hallelujah. மறுபடியுமாக உங்களோடு கூட இந்த வாரத்திலே இப்படி இணைந்து கொள்வதிலே அதிக சந்தோஷப்படுகிறேன். ஆண்டவர் கிருபையாக நம்மை இதுவரை நடத்தி வருகிறார். 79வது நாள் லைவ் ப்ரோக்ராம் ஹார்வெஸ்ட் சர்ச் இந்தியா யூடியூப் சேனலில் லைவ் ப்ரோக்ராம் ஆரம்பித்து இது 79வது நாள், 100வது நாளை எட்டி பிடிக்கப் போகின்றோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. முதல் 55 நாட்கள் ஜெபம், ஆயத்த ஜெபம், 50 நாள் ஜெபம், 4 நாள் ஸ்தோத்திர ஜெபம், 55 நாட்கள் ஜெபத்தை நடத்தி ஆண்டவருடைய கிருபையினாலே அந்த ஒரு காரியத்தை கடந்து பிறகு போதனை ஆரம்பிக்கப்பட்டு இப்பொழுது இந்த போதனைகள் எத்தனை நாள் ஆயிருக்கு? 55, 79, 24 days, 24 நாட்கள் போதனைகள் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் வசனத்திற்கு ஆர்வம் காட்டி ஜீவிய மாற்றத்திற்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து வருகிறதே எழுப்புதலின் ஒரு நல்ல அடையாளம். ஆமேன். ஜீவிய மாற்றத்திற்கு நான் மாற வேண்டும் என்று சொல்லி வருவதற்கு, ஒரு அற்புதம் எனக்கு வேண்டும் என்ற காரியத்தை விட என் குணம் மாறணும் என்ற காரியத்தை நீங்கள் விரும்பி வருகிறீர்களே, இது பெரிய ஒரு நன்மையான காரியம். ஐ எம் வெரி thrilled and I am very privileged to be able to do this. இன்றைக்கு காலையில் 5 மணி நேரம் ஒரு குரூப் ஆஃப் ஊழியர்களுக்கு டீச் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் மத்தியானம் வீட்டில் போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் உங்களோடு கூட இந்த 2 மணி நேர போதனைக்காக நிற்கிறேன். இது முடிந்த பிறகு சபையில் ஒரு முக்கியமான ஒரு தம்பியினுடைய குழந்தைக்கு ஃபஸ்ட்டு பர்த்டே. இந்த லாக்டவுன் ஆரம்பித்ததுலேருந்து நான் 6 மாதம் எங்கேயும் நான் போகல. இதுதான் ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம். இன்றைக்கு ஈவினிங் அந்த தம்பி இந்த கொரோனா இந்த பாதிப்பில் இருக்கிற அநேகருக்கு உதவி செய்து கொண்டிருந்தார். அந்த தம்பி மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிற தம்பி. ஆகவே அந்த தம்பியை என்கரேஜ் பண்ணுவதற்காக நான் இன்றைக்கு போகணும். ஸோ டுடே இஸ் அ லாங் டே. நாளைக்கு மார்னிங் எனக்கு 5 மணி நேரம் டீச்சிங் இருக்கிறது. எனக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் இன்றைக்கு நம்மை சந்திப்பாராக. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். கர்த்தருடைய கரத்திலே இந்த நாளின் ப்ரோக்ராமை ஒப்புக் கொடுக்கலாம். நல்ல தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காக நான் மறுபடியும் உம்மை துதிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் உம்முடைய கிருபை புதிதாக இருக்கிறது. எவ்ரி டே லார்ட் யுவர் கிரேஸ் இஸ் நியூ. லார்ட் வி நீட் யுவர் கிரேஸ். ஒவ்வொரு நாளுக்கும் வேண்டிய கிருபையினாலே எங்களை நிரப்பி நாங்களும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நீர் வைத்திருக்கிற கிருபையை பெற்றுக்கொள்ள எங்களை தாழ்த்தி நாங்கள் பெற்றுக்கொண்டு அந்த நாளுக்கு வேண்டிய தெய்வீக அருளை, தெய்வீக பலத்தை பெற்று வாழ்க்கையிலே வருகிற சவால்களை நாங்கள் மேற்கொண்டு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ, வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ நீர் எங்களோடு கூட நீர் இடைப்பட போகிறதற்காக, ஆண்டவரே நீர் இடைப்பட வாக்கு பண்ணியிருக்கிறதற்காக, நாங்கள் விட்டு கொடுத்தால் எங்களுக்கு உதவி செய்கிறதற்கு நீர் ஆயத்தமாக இருக்கிறதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, எப்படி தாவீது கோலியாத்தை வீழ்த்தினானோ, ஆண்டவரே அதே போல ஆண்டவரே எங்களுக்குள் இருக்கிற ராட்சதர்களை இந்த நாட்களிலே வீழ்த்துவதற்காக தாவீதுக்களாக எங்களை எழுப்புகிறீர். ஆண்டவரே, வெளியிலே இருக்கிற ராட்சதனை வீழ்த்துவது என்பது ஒன்று, ஆனால் எங்களுக்குள்ளேயே இருக்கிறதான ராட்சதர்களை வீழ்த்துகிறதான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிரயாணத்திலே எங்களை நீர் கொண்டு போகிறீர். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பெருமை என்ற ராட்சதனை ஆண்டவரே தாக்கும்படியாக ஆண்டவரே எங்களுக்கு கடந்த 2 நாட்கள் கிருபை செய்தீர். இன்றைக்கு ஆண்டவரே இந்த கோபம் என்ற இன்னொரு ராட்சதனை நாங்கள் வீழ்த்த ஆண்டவரே நீர் எங்களுக்கு கிருபை தருவீராக. Lord, may we learn, Lord, to overcome the giants within. Lord, it is so easy to focus on the giant without, and Lord, talk about how to take the giant in the nation. But Lord, there are giants within. எங்களுக்குள் இருக்கிறதான ராட்சதர்களை நீர் மேற்கொள்ள எங்களை அழைக்கிறீர். அந்த பிரயாணத்திலே எங்களை நடத்துகிற அன்புக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம்.
எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளிலே தேவ ஆவியானவர் ஆட்கொள்வீராக. Spirit of God, take control over the entire 2-hour proceedings. Let revelation come forth. Let the life-giving word come forth. Let the Holy Spirit work be in operation. ஆவியானவருடைய ஆண்டவரே கிரியை செயல்கள் இருக்கட்டும். ஆண்டவரே உணர்வுகளை தாரும். ஆண்டவரே வெளிப்பாடுகளை தாரும். கண்களை திறந்தருளும். ஜீவிய மாற்றத்திற்கு வேண்டியதான நடைமுறை ஆண்டவரே காரியங்களை கற்றுத்தாரும். நாங்கள் பிராக்டிக்கல் ஹேண்டில்ஸை பெற்றுக்கொண்டு ஆண்டவரே ஜீவிய மாற்ற அனுபவத்திற்குள் கடந்து வர எங்களுக்கு நீர் கிருபை 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 தருவீராக. பேசுகிற அடியானையும் ஆண்டவரை கேட்கிற உம்முடைய பிள்ளைகளையும் ஆண்டவரே உம்முடைய கிருபையின் கீழ் மூடி மறைத்துக் கொள்வீராக. நீர் வெளிப்படுவீராக. நீர் வெளிப்படுவீராக. நீர் வெளிப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தாவீது தேசத்தை கலங்கடித்த ராட்சதனை வீழ்த்துவதற்கு எழும்பினான். ஜாயண்ட் ஸ்லேயர் டேவிட். ஒரு இராணுவம் செய்ய முடியாததை அவன் செய்தான். இன்றைக்கு நமக்குள் இருக்கிறதான ராட்சதர்கள், வெளியிலே இருக்கிற ராட்சதர்களை வீழ்த்துவது என்பது ஒன்று, ஆனால் நமக்குள்ளேயே கிடக்கின்றதான ராட்சதர்கள், the giants within, we need to learn to slay the giants within. நமக்குள் இருக்கிறதான ராட்சதர்களை நாம் கொல்ல நாம் பழக வேண்டும். இல்லாவிட்டால் அது நம்மை கொன்றுவிடும். If we do not kill the giant within will soon take over and destroy us, and that is the danger. அந்த ஆபத்திலிருந்து நாம் விலகுவதற்காகத்தான் இந்த காரியத்தை செய்யும்படியாக ஆண்டவர் இந்த நாட்களிலே நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். மத்தேயு 5ஆம் அதிகாரம், Matthew chapter 5. அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். நல்லா கவனிங்க, அவருடைய சீஷர்கள் அவரிடத்திலே வந்தார்கள். அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், Jesus taught the disciples. அவர்களுக்கு என்ன சொல்லிக் கொடுத்தார்? இது டீச்சிங். ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள். பெருமையை மேற்கொள்வதை குறித்து நம்ம படித்தோம் இல்லையா லாஸ்ட் 2 days. ஆவியில் எளிமையுள்ளவர்கள், ஆவியில் எளிமையுள்ளவர்கள், being humble in the spirit. அதை குறித்து தான் நாம் படித்தோம். இன்றைக்கு நாம் கோபத்தை மேற்கொள்வது என்று படிக்கப் போகின்றோமே, அது எந்த வசனம்? 5ஆம் வசனம். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். இந்த இயேசுவினுடைய மலை பிரசங்கத்தில் இந்த கேரக்டர் எம்பசிஸ் தான் அதிகமாக இருக்கிறது. மத்தேயு 5, 6, 7, Matthew 5, 6 and 7. I'm strongly encouraging you to meditate Matthew 5, 6 and 7. மத்தேயு 5ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரம், இந்த 3 அதிகாரத்தை நீங்கள் நன்றாக படியுங்கள். இது ஜீவிய மாற்றத்திற்காக கொடுக்கப்பட்டதான போதனைகள். ஜீவியத்தின் மூலமாக நாம் வாழுகிற சமுதாயத்திலே நல்ல தாக்கத்தை ஏற்படுத்துகிறதான வாழ்க்கை வாழுகிறதற்கான போதனைகள். உப்பாக இருங்கள், வெளிச்சமாக இருங்கள், மலையின் மீது வைக்கப்பட்ட பட்டணமாக இருங்கள். நீங்கள் ஜெபிக்கும் பொழுது நீங்கள் பலன் பெறுகிற மாதிரி ஜெபிக்க வேண்டும். நீங்கள் உபவாசிக்கும் பொழுது பலனை பெறுகிறது போல உபவாசிக்க வேண்டும். நீங்கள் கொடுக்கும் பொழுது பலனை பெறுகிறது போல நீங்கள் கொடுக்க வேண்டும். இதெல்லாம் உங்களுக்கு மத்தேயு 5, 6, 7 அதிகாரத்திலே உங்களுக்கு மிக அழகாக இயேசு சொன்னார். எக்ஸலண்ட் டீச்சிங் ஆஃப் ஜீசஸ் ஆன் டிசைபிள்ஷிப். நீங்கள் இந்த மத்தேயு 5, 6, 7 வைத்து மாத்திரமே அருமையான ஒரு டிசைபிள்ஷிப் டீச்சிங் நீங்கள் செய்ய முடியும். அதில் 5ஆம் அதிகாரத்தினுடைய முடிவில் எப்படி முடிகிறது? சாப்டர் 5 verse 48. ஆகையால் பரலோகத்தில் இருக்கிறதான உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல, even as your father in heaven is perfect, be ye perfect. நீங்களும் பூரண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள்.
எந்த காரியத்திலே இருக்க வேண்டும் சர்க்குணராய்? நம்முடைய உள்ளான உள்ளத்திலே. இதை குறித்து நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் 5ஆம் அதிகாரத்தில் பரிசேயர்கள், வேதபாரகர்கள் என்பவர்களுடைய நீதியை காட்டிலும் உங்கள் நீதி அதிகமாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லி, கொலை செய்யாதிருப்பாயாக என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்ளவே கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். லிசன், கோபம் can lead to murder. கோபம் கொலைக்கு நேராக அது வழிநடத்தக்கூடும். Today we are going to talk about this deadly emotion called anger. ஒரு பேராபத்துக்குரியதான ஒரு உணர்வு. It starts with mild irritation, but if undealt with, it can actually lead to murder and even war if you have power. நீங்கள் ஆளுகையில் இருக்கிறவர்களாக இருந்தால் அது யுத்தத்திலே போய் முடியும். நீங்கள் ஆளுகையிலே இல்லாமல் இருந்தால், அது முத்தி போனால் அது கொலையிலே முடியும். நீங்கள் வெளியிலே அந்த உணர்வுகளை வெளியே காட்டாமல் அடக்கி 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 வைத்தால் நீங்கள் வியாதியிலே சாவீர்கள். நீங்கள் வியாதியிலே சாவீர்கள். Anger can generate all kinds of physical sickness. கவனிங்க, அதை உள்ள அடக்கி வச்சிருந்தா வியாதி, வெளியில ரிலீஸ் பண்ணா அது மற்ற டேமேஜ். This is a deadly emotion. இது மிகவும் கொடூரமான ஒரு உணர்வு. அந்த டெட்லி இமோஷனை தான் இன்றைக்கு நேருக்கு நேர் நாம் சந்திக்க போகிறோம். நாம் அதை டீல் பண்ண போகிறோம். We are going to deal with that emotion. It's a giant and it's a giant within. இது ஒரு ராட்சதன், இது நமக்குள் பதுங்கி கிடக்கிறதான ஒரு ராட்சதன். But we are going to deal with it. We are going to be like David today. தாவீதை போல இந்த ராட்சதனை நாம் வீழ்த்துவோம். இஸ்ரவேல் ராணுவத்தை போல இந்த ராட்சதனை கண்டு நாம் பயப்பட போவதில்லை. நேருக்கு நேர் சந்தித்து நாம் அந்த ராட்சதனை கீழே கொண்டு வரப் போகின்றோம். கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் இந்த நாட்களிலே கிருபை தருவாராக. பெருமையை ஓவர் கம் பண்ணுவது எப்படி என்பதை கடந்த 2 நாட்களாக பார்க்க ஆண்டவர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவரை நான் துதிக்கிறேன். இன்றைக்கு கோபத்தை மேற்கொள்வது எப்படி, how to overcome anger என்ற தலைப்பிலே ஆண்டவர் நமக்கு படிக்க இந்த நேரத்தை கொடுத்திருக்கிறதற்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். ஆங்கர், கோபம் என்ற இந்த உணர்வு டிக்ஷனரி மீனிங் என்ன என்று முதலாவதாக பார்த்து விடுவோம். ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரி ஆங்கிலத்திலே ஒரு நல்ல ஒரு அகராதி அது சொல்லுகிறது, the strong feeling that comes when one has been wronged or insulted, or when one sees cruelty or injustice. The feeling that makes people want to quarrel or fight. நமக்குள்ளே பொங்கி எழும் ஒரு உணர்வு. எப்பொழுது நாம் ஒரு ஏமாற்றத்தை அல்லது ஏமாற்றப்பட்ட ஒரு நேரத்திலே, நாம் குற்றப்படுத்தப்படுகிற ஒரு நேரத்திலே, நாம் அவமானப்படுத்தப்படுகிற ஒரு நேரத்திலே, நாம் தோற்கடிக்கப்படுகிற ஒரு நேரத்திலே இந்த உணர்வு அது பொங்கி வருகிறது. ஒரு ஆவேசம், ஒரு ஆத்திரம் பொங்கி வருகிறது. அல்லது நமக்கு கண்ணு முன்னால ஒரு கொடூரம் நடக்கிறது, ஒரு அநியாயம் நடக்கிறது, நியாயமில்லாத ஒரு காரியம் நடக்கிறது. நமக்கு கோபம், இந்த உணர்வு பொங்கி வருகிறது. ஏதாகிலும் ஒன்று நான் செய்ய வேண்டும் என்று அந்த உணர்வு உங்களுக்குள்ளே இருந்து உங்களை உந்தி தள்ளுகிறது. அப்படித்தான் ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரி அதை விளக்குகிறது. சார்ல்ஸ் ஸ்விண்டால் என்ற ஒரு நல்ல ஒரு கிறிஸ்டியன் கேரக்டரை பற்றி எழுதுகிறதான ஒரு நல்ல எழுத்தாளர், சார்ல்ஸ் ஸ்விண்டல் என்ற ஒரு நல்ல எழுத்தாளர், அவர் சொல்கிறார், ஆங்கர் இஸ் an emotional reaction of hostility that brings personal displeasure either to ourselves or to someone else. நமக்கோ பிறருக்கோ ஒரு அசௌகரியத்தை உண்டாக்கும் ஒரு பொல்லாத உணர்வு, ஆரோக்கியமற்ற ஒரு உணர்வு.
அடக்க முடியாத ஒரு உணர்வு. இன்னொரு தேவனுடைய ஊழியர், அவர் இப்படியாக அவருடைய புஸ்தகத்திலே த ரூட்ஸ் ஆஃப் கிறிஸ்டியன் கேரக்டர் என்று அவருடைய புஸ்தகத்தில் அவர் இப்படியாக சொல்லுகிறார், பிவேர் ஆஃப் மேன்ஸ் பேசிக் சின்ஃபுல் நேச்சர், he tends to react to life situations in selfish anger. நாய்கள் ஜாக்கிரதைன்னு போர்டு போடுவாங்க தெரியுமா வீட்டு வாசல்ல, அது மாதிரி இந்த எழுத்தாளர் சொல்லுகிறார், இந்த மனுஷனுடைய பொல்லாத நாய் குணம், கோபம், இது இந்த சுயநல கோபம் ஒன்று சீறிக்கொண்டு வரும். ஆகவே நீ எச்சரிக்கையாயிரு. Beware of man's basic sinful nature. He tends to react to life's situations in selfish anger. When his rights are violated or when something keeps him from fulfilling his selfish desires. அதாவது அவனுடைய உரிமைகள் மீறப்படும் போது, சுயநலமான அவனுடைய விருப்பங்கள் நிறைவேறாமல் போகும் பொழுது சீறி எழுகிறதான ஒரு உணர்வு. அவர் சொல்லுகிறார், அந்த எழுத்தாளர், this is the root problem of murder and war. இது கொலை, யுத்தம் ஆகிய காரியங்களுக்கு போய் முடியக்கூடிய பேராபத்து கொண்ட ஒரு உணர்வு. இயேசுவானவர் மத்தேயு 5ஆம் அதிகாரத்திலே உள்ளாக நீ மாறு, உள்ளாக நீ மாறு, வெளியில மாறுறதற்கு முன்னால உள்ள மாறு என்று மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனத்திலிருந்து 48ஆம் வசனம் வரை சொல்லுகிறார். Matthew chapter 5 verse 21 to verse 48. நீங்கள் நேரம் இருக்கும் பொழுது எடுத்து வாசித்து பாருங்கள். பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டதான பிரமாணங்களை அவர் நினைப்பூட்டி அவர் சொல்லுகிறார், இப்படி நீங்கள் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அதை காட்டிலும் மேலான ஒரு நிலைக்கு கடந்து வாருங்கள். வேத பாரகர் பரிசேயர் ஆகியோருடைய நீதியை விட உங்கள் நீதி அதிகமாக இருக்கட்டும். அவர்கள் வெளியிலே மாத்திரம் சரியாக இருக்கிறார்கள், நீங்கள் உள்ளேயே சரியாக இருங்கள் என்று சொல்லி ஹையர் ஸ்டாண்டர்டை செட் பண்ணுகிறார். இது உள்ளான இருதயத்திலே உள்ளதான மாற்றங்கள். அதில் முதல்ல அவர் சொல்றது என்ன தெரியுமா? 21ஆம் வசனம், கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும் கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். பழைய ஏற்பாட்டிலே உள்ளதான பிரமாணம். 22ஆம் வசனம் இயேசு சொல்லுகிறார், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாயத்தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்கத்திற்கு ஏதுவாயிருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் எரிநரகத்திற்கு ஏதுவாயிருப்பான். அதாவது என்ன சொல்ல வருகிறார் என்றால், நீ கோபப்படாத. நீ கோபப்படலனா நீ கொலை செய்ய மாட்ட. நீ வெளியில கொலை செய்யாம இருக்கலாம், ஆனா உள்ள உனக்கு கோபம் என்று ஒன்று இருக்கிறதே, இது என்றைக்கும் வாய்ப்பு கிடைத்தால் அது செய்ய வேண்டியதை செய்துவிடுமே. ஆகவே உள்ளேயே மாறிரு. அப்படியே நீங்கள் படித்து பார்த்தால் 48ஆம் வசனம் வரை ஆண்டவர் பல காரியங்களை அங்கே சொல்லுகிறார். ஆங்கர், கோபம் என்ற இந்த காரியம் ஆங்கில வார்த்தை டேஞ்சர் என்ற வார்த்தையில் உள்ள அந்த எல்லா வார்த்தைகளும் அதில் இருக்கிறது. பாருங்க, டிங்கிற வார்த்தையை சேர்த்துட்டோம்னா அங்கே அந்த ஆங்கருங்கிற வார்த்தையில், ஆங்கர் இஸ் ஜஸ்ட் ஒன் லெட்டர் ஷார்ட் ஆஃப் த வேர்ட் டேஞ்சர். ஆங்கிரி பர்சன் கேன் பி வெரி டேஞ்சரஸ் அண்ட் ஹார்ம்ஃபுல். கோபம் உறவுகளை பாதிக்கும். கோபம் உறவுகளை பாதிக்கும். இட் வில் அஃபெக்ட் ரிலேஷன்ஷிப்ஸ். ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்கு மேற்கோள் காட்டப் போகின்றேன். முதலாவதாக எபேசியர் 4ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். எபேசியர் 4ஆம் அதிகாரம், எபிஷியன்ஸ் சாப்டர் 4 verse 30 and 31. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 30-31 வசனங்கள். நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். எப்படி துக்கப்படுத்த முடியுமா? சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த
எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. இங்க பாருங்க, இந்த காரியங்கள் எல்லாம், இந்த பொல்லாத உணர்வுகள் எல்லாம் இருந்தால் பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் துக்கப்படுத்துகிறீர்களாம். முதலாவது, கோபம் உங்களுக்கு இருந்தால் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிறீர்கள். Anger grieves the Holy Spirit. Anger grieves the Holy Spirit. மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். எப்படி துக்கப்படுத்த முடியும்? சகல விதமான கசப்பு இருக்கும் பொழுது, கோபம் இருக்கும் பொழுது, மூர்க்கம் இருக்கும் பொழுது, கூக்குரல் இருக்கும் பொழுது, தூஷணம் இருக்கும் பொழுது, மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். முதலாவதாக, கோபம் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிற ஒரு உணர்வு. பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிற ஒரு உணர்வு, தேவனை துக்கப்படுத்துகிற ஒரு உணர்வு. அது உங்களையும் அழித்துவிடும், உங்களை சுற்றி இருக்கிற மக்களையும் அழித்துவிடும். அது தேவனுக்கும் பிரியமில்லாத காரியம். ஏன் அந்த உணர்வு தேவையில்லை, தூக்கி எறிந்து விடுவோம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. நம்ம எல்லாருக்கும் இருக்கிற ஒரு போராட்டம் இது. இரண்டாவது, நம்பர் 2, தீத்து 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். Titus chapter 1 and verse 7. ஏனெனில் கண்காணியானவன் தேவனுடைய உக்கிரானக்காரனுக்கு ஏற்ற விதமாய் குற்றம் சாட்டப்படாதவனும் தன் இஷ்டப்படி செய்யாதவனும் முற்கோபம் இல்லாதவனும். கவனிச்சிங்களா? சபையில தலைவரா ஏற்படுத்துகிற நபருக்கு இந்த முற்கோபம் வருகிறவனாக இருந்தால் அவன் தலைவனாக இருக்க தகுதி இல்லை. Paul says to Titus, when you appoint elders in the church, this is the criteria. இதுதான் தகுதி என்று சொல்லி பட்டியலிடும் பொழுது அந்த மூப்பருக்கு என்ன இருக்கக்கூடாது? முற்கோபம் இல்லாதவனாய் இருக்க வேண்டும். முற்கோபம் இல்லாதவனாய் இருக்க வேண்டும். ஆரம்பத்தில் என்னுடைய ஊழிய நாட்கள்ல கூட இருந்த சில ஊழியர்கள், அதில் ஒரு ஊழியருக்கு கோபம் அதிகமாக வரும். அவருக்கு நியாயமில்லாத காரியங்களை பார்த்தால் அவர் சீர்வார். அதை அவர் அடக்கி வைக்க அவருக்கு தெரியாது. அவர் கோபப்படுவார். அவர் சில வேளைகளில் அந்த கோபத்தில் சில அவசரமான தீர்மானங்களையும் எடுத்து விடுவார். அப்படிப்பட்டதான ஒரு நபர் மலேசியாவிலிருந்து ஒரு ஊழியர் வந்தார். இங்கே எங்களோடு கூட சில நாட்கள் இருந்து விட்டு அவரை கொண்டு போய் ஏர்போர்ட்டில் விட போகிறோம். அப்பொழுது போறதுக்கு முன்னாடி எங்களுக்காக ஜெபிக்கிறார். ஜெபிக்கும் பொழுது, இந்த ஒரு குறிப்பிட்ட ஊழியருக்காக ஜெபிக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், ஜெபித்த பிறகு டக்குன்னு நிறுத்திட்டு, உனக்கு ரொம்ப கோபம் இருக்கு, அந்த கோபம் உனக்கு இருக்கக்கூடாது என்று சொல்லுகிறார். திரும்பி வரும்பொழுது, ஏர்போர்ட் விட்டு வரும்பொழுது அந்த சகோதரன் என்கிட்ட சொன்னார், எனக்கு கோபம் இருக்குன்னு அவர் சொன்ன உடனே எனக்கு கோபம் வந்துருச்சு. எப்படி இவர் இப்படி சொல்லலாம்னு எனக்கு கோபம் வந்துருச்சு என்று சொன்னார். அப்புறம் சொன்னாரு, கொஞ்சம் யோசிச்சுட்டு நமக்கு இருக்கிறதுனால தானே சொல்றாரு. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு என்பது நமக்கு தெரியும். அவசரப்படுவார்கள், யோசிப்பது இல்லை. யோசிக்கிறதற்கு முன்பதாக கோபப்படுகிறவன் செயல்பட்டு விடுவான். அதனாலதான் லீடர்ஷிப்புக்கு தகுதி இல்லாதவன் என்று வேதம் சொல்லுகிறது. கோபமே படக்கூடாது, இடிச்சவாயனா இருக்கணும் என்று நான் சொல்லவில்லை. நம்ம அதை சமநிலைப்படுத்துவோம். ஒரு குறிப்பிட்ட வேளையில் இதே ஸ்டடியில் இன்றைக்கும் நாளைக்கும் படிக்க போகின்றோம். சரியா? கோபத்தை குறித்து இன்றைக்கு காம்ப்ரிஹென்சிவா நாம முழுமையாக படித்துவிட முடியாது, நமக்கு இருக்கிற கால அந்த அவகாசத்திற்குள். ஆகவே இன்றைக்கும் நாளைக்கும் இந்த காரியத்தை நாம் படிக்க போகின்றோம்.
இந்த பேராபத்தான உணர்வை நாம் சரியாக நிதானித்து அதை அடையாளம் கண்டு அதை எப்படி மேற்கொள்வது என்பதை தீர படிக்கிறதற்காக ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த 2 நாள் படிக்கும்பொழுது என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா, அதில் இடையில ஒரு 24 மணி நேரம் நமக்கு கேப் கிடைக்குது, நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்பதற்கு. போன செஷனில் நம்ம பெருமையை குறித்து வாசிக்கும் பொழுது ஒருத்தர் சொன்னார், நீங்கள் அந்த பெருமைக்குரிய அடையாளங்களை நீங்கள் சொல்லுவேன் என்று சொல்லி சொல்லாமல் விட்டு நாளைக்குத்தான் சொல்லுவேன் என்று நீங்கள் சொன்னதுனாலே அந்த இரவு எனக்கு தூக்கமில்லை என்று சொன்னார். நல்லது, உங்களை நீங்களே ஆராய்ந்து பார்ப்பதற்கு அந்த இரவை கர்த்தர் கொடுத்தார். ஆமென். இன்றைக்கு நான் கோபத்திற்கான ஒரு எவிடன்சஸ் இருக்கு இல்லையா, அதை நான் இன்னைக்கு சொல்ல போவது இல்லை, நாளைக்கு தான் சொல்ல போகிறேன். Tomorrow I'm going to talk about the evidences of this root problem, anger. அதை குறித்தும் அதை எப்படி மேற்கொள்வது என்பதை குறித்தும் நாம் நாளைக்கு தான் படிக்க போகின்றோம். இன்றைக்கு இதனுடைய அந்த புரிந்து கொள்ளுதலைக்குள்ளாக நாம் வரப்போகின்றோம். இதனுடைய ஆபத்துகள், இதனுடைய தன்மைகள், இதில் பைபிளில் யார் யாருக்கெல்லாம் இப்படி கோபம் இருந்துச்சு, அதனால ஏற்பட்டதான தீய விளைவுகள், அவர்கள் இழந்த காரியங்கள், அதையெல்லாம் இன்றைக்கு படிக்க போகின்றோம். ஆமென். முற்கோபம் இல்லாதவனாக இருக்க வேண்டும் சபையிலே தலைவன். So you disqualify yourself from leadership if you cannot control your emotion. உங்களுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியாதவராக இருந்தால் நீங்கள் தலைவராக இருக்க தகுதி இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் கோபம் கொள்ளுகிறவர்களாக இருந்தால் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. மூன்றாவதாக, கோபம் உறவுகளை பாதிக்கும். இட் டேமேஜஸ் ரிலேஷன்ஷிப்ஸ். இட் டேமேஜஸ் ரிலேஷன்ஷிப்ஸ். வாசிக்கலாம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம். பைபிளில் ஏற்பட்ட முதல் மர்டர். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 3 to 8 வசனங்கள். Genesis chapter 4 verse 3 to 8. சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். காயின் என்ன பண்ணா? நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி, கவனிச்சிங்களா, எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. கோபத்தின் ஒரு அந்த டிகிரி தான் அந்த எரிச்சல். அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி, சாதாரண எரிச்சல்ல மிகவும் எரிச்சல், இன்டென்ஸா இருக்குது அந்த எரிச்சல். கேட்பாங்கல்ல சில நேரத்தில் ஏதாவது ஒன்று பண்ணா அப்படியே அவங்க கொஞ்சம் இதாக கேட்டானா உனக்கு ஏன்டா எரியுதுன்னு கேட்பாங்கல்ல. அதாவது மற்றவனுடைய காரியம் அங்கீகரிக்கப்படுகிறது, என்னுடைய காரியம் அங்கீகரிக்கப்படவில்லை. இதை நாம் பிறகு படிக்க போகிறோம். jealousy can trigger anger. Jealousy can trigger anger. பொறாமை இந்த கோபத்தை தூண்டிவிடும், பத்த வைக்கும். எனக்கு இல்லையே அவனுக்கு இருக்கே என்ற அந்த காரியம். அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? ஆமென். இப்படி உனக்கு இருக்குதா அப்படியா என்று சொல்லி அவனுக்கு அந்த பாடத்தை ஆண்டவர்
கற்றுக் கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தையை எரிச்சல் படுற ஒரு தீர்க்கதரிசியை பார்க்கணும். நீங்கள் யோனா புத்தகத்தில் நம்ம வருகிற அந்த இன்னும் ஃபியூ மினிட்ஸில் நாம் அந்த காரியங்களை பார்ப்போம். இட் அஃபெக்ட்ஸ் ரிலேஷன்ஷிப். இங்கே பாருங்க, சொந்த சகோதரனை அவன் என்ன பண்ணுறான்? அவன் போட்டு தள்ளிவிட்டான். 8ஆம் வசனம், காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடு பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான். ஓன் பிரதர், பிளட் பிரதர். இங்க பாருங்க, இன்றைக்கு ஒருவேளை நாம் எழுத்தின்படியே ஒருவேளை கொல்ல மாட்டோம். ஆனா கவனிங்க, இந்த கோபப்படுகிறவர்கள், இந்த எரிச்சல் படுகிறவர்கள் என்ன பண்ணுவோம் தெரியுமா? இன்றைக்கு வார்த்தையினாலே மற்றவர்களை கொன்று கொண்டு இருக்கிறார்கள். Today people are killing another because of their deep seated anger. ஒருவேளை வாயால சொல்ல முடியலனா வாட்ஸ்அப்ல போட்டு விடுவது, அல்லது ஃபேஸ்புக்ல போட்டு விடுவது, சோஷியல் மீடியால போட்டு இன்னொரு நபரை பொறாமைப்படுகிற, யார் மேல பொறாமையா இருக்கோ அந்த எரிச்சல் உள்ள வந்த உடனே நீங்க என்ன பண்றீங்க? அந்த காயினின் சிந்தை வந்து விடுகிறது. அந்த காயினின் சிந்தை வந்து விடுகிறது. கொலை பண்ண வேண்டும் என்றதான அந்த உணர்வு வருகிறது. கை சும்மா இல்ல, உடனே வாட்ஸ்அப்புக்கு போகுது. அங்க தேவையில்லாத காரியத்தை எழுதுது, உண்மை இல்லாத காரியத்தை எழுதுது. எரிச்சல், எரிச்சல். அப்படி ஒருத்தர் எரிச்சல் படும் பொழுது அந்த எரிச்சல் படுகிறதான ஆளுடைய காரியத்தை பார்த்து நம்ம எரிச்சல் படக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும்? மகிழ்ந்து களி கூறணும்னு பைபிளில் போட்டிருக்குது. ஏன்? பரலோகத்திலே உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும் என்று ஆண்டவர் சொன்னார். ஆமென். சரி, இப்ப 3 காரியத்தை நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா? அது ஆவியானவரை துக்கப்படுத்தும், அது தலைமைத்துவத்திற்கு உங்களை டிஸ்குவாலிஃபை பண்ணும், 3வது அது உறவுகளை பாதிக்கும். யாக்கோபு என்ன சொல்லுகிறார், பவுல் என்ன சொல்லுகிறார், இயேசு என்ன சொல்லுகிறார் என்று இப்பொழுது பார்க்க போகின்றோம். முதலாவது யாக்கோபு என்ன சொல்லுகிறார்? வாட் டஸ் ஜேம்ஸ் சே? ஜேம்ஸ் சாப்டர் 1 verse 20. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. அதுக்கு முந்தின வசனம் பாருங்க. என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். கோபப்படாதன்னு போடாம ஞானமா அங்க யாக்கோபு எழுதுகிறார் பாருங்க. அப்புறம் கோபப்பட்டுக்கலாம், இன்னைக்கு கோபப்படலான்னு அப்படி வந்துச்சு வச்சுக்கலாம், நாளை கோபப்பட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்களேன். அது நாளை கோபமாவே இருக்காது. ஏன்னா இது அது கண்ட்ரோல் பண்ண முடியாமல் சீருகிறதான ஒரு உணர்வு. அதை போஸ்ட்போன் பண்ணுங்களேன், அது கூல் டவுன் ஆயிரும். அதோடைய அந்த அந்த வீரியம் குறைந்து விடும். நான் சிங்கப்பூர் தேசத்தில் இருக்கும் பொழுது எனக்கு ஒரு கடிதம் ஒருவர் எழுதினார். எனக்கு மிகவும் நெருக்கமானவர். நானும் அவரும் நல்ல குட் ஒர்க்கிங் ரிலேஷன்ஷிப்ல இருந்த ஒரு நபர். அவர் எனக்கு ஒரு கடிதம் எழுதினார். அந்த கடிதம் எழுதும் பொழுது ஒரு குறிப்பிட்ட வாழ்க்கையின் தீர்மானம், என்னுடைய வாழ்க்கையின் தீர்மானம், அந்த காரியத்தை உள்ளடக்கின ஒரு காரியம். அவர் எழுதின ஒரு கடிதம் ரொம்ப பட்டும் படாம தொட்டும் தொடாம உத்தரவாதம் எதுவும் எடுக்காம ரொம்ப சேஃபா, அதாவது ரொம்ப ஞானமா அவருக்கு பாதகம் வராமல் இருக்கிற மாதிரி ஒரு கடிதம் எனக்கு எழுதினார். எனக்கு கோபம் வந்துவிட்டது. இவ்வளவு க்ளோஸா இருக்கிற ஆளு
நம்ம வாழ்க்கையின் முக்கியமான தீர்மானத்தை குறித்து நாம் பேசுகிறோம். நோன்னு சொல்லலாம், இல்லைன்னா எஸ்ன்னு சொல்லலாம். எஸ்ன்னு சொன்னாலும் நல்ல காரணங்களை கொடுக்கலாம், நோன்னு சொன்னாலும் காரணங்களை கொடுக்கலாம். ஆனால் ரொம்ப சேஃபாக தனக்கு பாதிப்பில்லாமல் இப்படி எழுதுறாரே என்று சொல்லி எனக்கு கோபம் வந்த உடனே நான் உட்கார்ந்து அன்னைக்கு நைட்டு அசைன்மெண்ட்லாம் 8 பக்கம் எழுதுவோம் நாங்கள். ஸோ அந்த அசைன்மெண்ட் எழுதி பழக்கமாகி லெட்டர் 8 பக்கம் எழுதினேன். 8 பக்கம் லெட்ரு. அதாவது கொட்டிட்டேன், அதாவது சீறிட்டேன். நேரில் இருந்தால் கேட்க வேண்டிய கேள்வியெல்லாம் அப்படியே அதில் கேட்டுட்டேன். நீங்கள்லாம் ஒரு லீடரா அப்படிலாம் கேட்டேன். லீடர்னா டேக் அ ஸ்டாண்ட் சார், எஸ் ஆர் நோ சொல்லுங்கள் சார், ரொம்ப சேஃபாக ஆடுறீங்க சார் நீங்கள் கேமு அப்படிலாம் போட்டு அடி போட்டு ஃபுல்லாக நவுத்திட்டேன். 8 பக்கம் லெட்ரு. இது 1993 ஜூன் 1993 அரவுண்டு ஏப்ரல் மே ஜூன் அந்த பீரியடில் எழுதிட்டேன். எழுதின உடனே எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் பைபிள் காலேஜில், அவருக்கும் தமிழ் தெரியும். இந்த லெட்டர் தமிழில் எழுதின லெட்ரு. அந்த நண்பர்கிட்ட நான் ஒரு மாதிரி உட்காந்துருந்தேன். அவன் வந்தான், அந்த பையன் கேட்டான், ஏய் நீ என்ன ஒரு மாதிரி உட்காந்துருக்கேன்னு. நான் சொன்னேன், இந்த மாதிரி எழுதிட்டாரியா அந்த ஆள் அப்படின்னு சொல்லி காஃபி கடை கூப்பிட்டு போனார். அவர் உட்காந்து காஃபி குடிச்சிக்கிட்டே இல்லை, அதான் இந்த மாதிரி எழுதினார். அதனால் நான் நீ என்ன பண்ண போகிறேன்னு கேட்டார். நான் சொன்னேன், நல்லா திட்டி எழுதிட்டேன் லெட்டருன்னு. ஸோ சொன்னார், கேன் ஐ ப்ளீஸ் ரீட் தட் லெட்டர் இஃப் யூ டோன்ட் மைண்ட், நான் வாசிக்கிட்டுமான்னு கேட்டார். நான் சொன்னேன், சரி நீ தானே வாசி. வந்த உடனே அவர் லெட்டரை கொடுத்தேன். அந்த 8 பக்கம் லெட்டர் அவர் படித்தார். அந்த 8 பக்கம் லெட்டர் அவர் படிச்சுட்டு அவர் சொன்னார் என்கிட்ட, அப்படியே பார்த்து சிரிச்சார். நான் ஒரு அவருடைய ஃப்ரெண்டு, நான் உணர்வுகளை கொட்டி எழுதியிருக்கிற வேளையில் அவர் என்னோடு கூட இருக்க விரும்புகிறார். அதே நேரத்தில் இதனுடைய விளைவுகளையும் அவர் யோசித்து பார்த்திருக்கிறார். அவர் சொன்னார், பிரதர், ஐ ஃபுல்லி அக்ரி வித் வாட் யூ ஆர் சேயிங், பட் கேன் ஐ சஜஸ்ட் சம்திங், நான் உனக்கு ஒரு ஞானமாக ஒரு கருத்தை சொல்லட்டுமான்னு கேட்டார். சொல்லுங்க என்ன. அவர் சொன்னார், யூ கீப் திஸ் லெட்டர் ஃபார் 48 hours. 48 மணி நேரத்துக்கு நீ போஸ்ட் பண்ணாத. 48 மணி நேரம் கழிச்சு நீ என்ன பண்ணு தெரியுமா, இந்த லெட்டரை திருப்பி ஒரு முறை வாசிச்சுட்டு உனக்கு அதில் உடன்பாடு இருந்தால் நீ போஸ்ட் பண்ணு, இல்லைன்னா நீ ரீகன்சிடர் பண்ணு அப்படின்னு சொன்னார். ஐ தாட் தட் வாஸ் a word of wisdom. சரி நான் போஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்லி அந்த நேரத்தில் அவர் சொன்ன உடனே சரி இவருடைய வார்த்தையை கேட்போம்னு சொல்லி வச்சுருந்தேன். நான் 2 நாள் கழிச்சு நான் அதை எடுத்து வாசித்து பார்த்தேன். என்ன மடத்தனமாக எழுதியிருக்கிறோம், இது எவ்வளவு பாதகத்தை ஏற்படுத்தும் என்ற உணர்வு வந்துச்சு. அதை அப்படியே எடுத்து கிழிச்சு போட்டுட்டு நான் ரொம்ப பாலிஷாக ஜென்டிலாக ஒரு 2 பக்கத்துக்கு லெட்டர் எழுதி அனுப்பிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 3 மாதம் கழிச்சு நான் சிங்கப்பூர் தேசத்தில் நீங்கள் வர்றேன், இந்த குறிப்பிட்ட நபரை பார்க்குறேன். பார்த்துட்டு நான் அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது அப்போ சொன்னேன், நீங்கள் இந்த மாதிரி ஒரு லெட்டர் எழுதியிருந்தீங்க என் மேலே நீங்கள் ரொம்ப டிப்ளமேட்டிக்காக எழுதியிருந்தீங்க. அதில் நீங்கள் எழுத வேண்டியதை மனசு திறந்து எழுதியிருக்கலாம், ஆனால் நீங்கள் எழுதலை, வேறு மாதிரி சேஃபாக எழுதுன மாதிரி இருந்துச்சு. ஆனால் நான் ரொம்ப கோவப்பட்டு நான் 8 பக்கத்துக்கு எழுதிட்டு உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறதுக்கு போனேன். ஆனால் இந்த ஒரு சகோதரன் பீட்டர் என்கிட்ட வேண்டான்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் 2 நாள் கழித்து தான் போஸ்ட் பண்ண சொன்னார். அப்புறம் பார்த்தா நான் அதை டோன் டவுன் பண்ணி எழுதினேன். ஆனால் அவர் சொல்கிறாரு, நான் ஒன்று சொல்கிறேன் கவனி, உனக்கு நான் லெட்டர் எழுதினேனே, அந்த லெட்டருக்கு முன்னாடி நான் ஒரு லெட்டர் எழுதினேன், அதில் உன்னை வச்சு வாங்குன்னு வாங்கிட்டேன். அந்த லெட்டரை நான் போஸ்ட் பண்ணாமல் 2 நாள் கழித்து தான் போஸ்ட் பண்ணலான்ட்டு ஏதோ தடையாயிருச்சு. அப்புறம் திருப்பி ஒரு முறை வாசித்தேன். அப்புறம் அதை தூக்கி போட்டு நான் சிம்பிளாக எழுதினேன். இந்த மைல்டு லெட்டரே உனக்கு இவ்வளோ கோவம் வந்திருக்குது, அதை அனுப்பியிருந்தேன்னா என்ன ஆயிருக்குன்னு நான் சொல்கிறது புரியுதா? இந்த மாதிரி செயல்களை தான் நம்ம கொஞ்சம் அமுக்கி வாசிக்கணும். ஹலோ இருக்கீங்களா? நான் இங்கே எல்லாவற்றையும் ஜெயித்த மாதிரியும் நான் என்னுடைய உணர்வுகள்லாம் டோட்டலாக கண்ட்ரோலில் இருக்கிற மாதிரியும் நான் சொல்லலை. நானும் கோவப்படக்கூடிய ஆள் தான். ஆனால் இது முத்திருச்சுன்னு வச்சுங்களேன், நம்மளை அழிச்சிரும், சுற்றி இருக்கிற ஆட்களை அழிச்சிரும். டேஞ்சரஸ் இமோஷன். இது 92 நடந்த சம்பவத்தை 93 நடந்த சம்பவத்தை சொல்கிறேன். 27 வருஷத்துக்கு முன்னாடி முழுமையாக ஓவர் கம் பண்ணிட்டேனா? இல்லை, இன்னும் கொஞ்சம் அது அப்பப்போ கொஞ்சம் தலையை தூக்கும், அதை தட்டி விடணும்.
ஹலோ, ஆமென். யாக்கோபு 1:20-19. என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும், பேசுகிறதற்கு பொறுமையாயும், கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். When you are emotionally unstable, don't make decisions. பிரியமானவர்களே, நல்லா கவனிங்க. Word of wisdom. When you are emotionally unstable, don't make any decisions. Don't make any decisions. ஞாபகம் இருக்கா, நான் சில நாட்களுக்கு முன்பதாக என்னுடைய I don't know where exactly I said, நான் நிறைய இடத்துல பேசுறதுனால எதில் பேசினேன்னு தெரியல, ஆனால் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். என்னுடைய பைபிள் காலேஜ் பிரின்சிபல் அவர் வீணாக குற்றம் சாட்டப்பட்டார். அவர் குற்றப்படுத்தப்பட்டார். அவர் குற்றம் செய்யவில்லை, ஆனால் குற்றப்படுத்தப்பட்டு சிங்கப்பூர் தேசத்தில் இருக்கும் பொழுது அவர் சிங்கப்பூர் தேசத்தை விட்டு வெளியேறுவதற்காக அங்கே அந்த போர்டு டிசைட் பண்ணுகிறது. அவருக்கு 7 நாள் டைம் கொடுத்தாங்க. எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு ஆஃபீஸை விட்டு கிளம்பி போன்னு. அவருடைய எல்லா அந்த புக் ஷெல்ஃப்ஸு, டேபிள் எல்லாம் நாங்கள் தான் ஸ்டூடெண்ட்ஸு நாங்கள் பேக் பண்ணி அவர் கடைசியாக அந்த கேம்பஸை விட்டு அவர் வெளியில் போக போகிறாரு. 7 வருஷம் அந்த பைபிள் காலேஜை பில்ட் பண்ண ஆள். அந்த கேம்பஸில் ஒரு நாய் இருக்கும். அந்த நாய் அவருக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. அப்படியே சுற்றி வருது. நாய்க்கு தெரிஞ்சிச்சு போல இருக்கு ஆள் தான் கடைசியாக இப்போ கிளம்புறாருன்னு. சம்டைம்ஸ் இந்த உயிரினங்களுக்கு அது சென்ஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அது அப்படியே சுற்றி வருது. இவருக்கு வந்து அழ தாங்கலை, அப்படியே இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அவர் அப்படியே அந்த நாயை தடவி கொடுத்துட்டு காரில் ஏற போகிறாரு. லாஸ்ட்டாக அங்கே இருக்கும்போது என் கிளாஸ்மேட்டில் ஒருத்தன் அவரை பார்த்து, பிரதர் நீல், வாட் ஆர் யூ கோயிங் டு டூ நெக்ஸ்ட்? அடுத்து நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க என்று அவரை பார்த்து கேட்குறாரு. அப்போ டாக்டர் நீல் பேட்டர்சன், என்னுடைய பைபிள் காலேஜ் பிரின்சிபல், அப்படியே பார்த்தாரு. அவருடைய கண்கள் எல்லாம் அப்படியே கலங்கி கொண்டிருக்கிறது. அந்த நாய் ஒரு பக்கம் சுற்றிக்கிட்டே வருது. இந்த பைபிள் காலேஜில் வந்து 7 வருஷம் உயிரை கொடுத்தவர் அந்த ஸ்கூலை பில்ட் பண்ணுவதற்கு now is being kicked out in 7 days time. இப்பொழுது அங்கே கேம்பஸை விட்டு வெளியில் போகிறார். அந்த இமோஷன்ஸ் பயங்கரமாக இருக்குது. He might not enter that campus again. அங்கே மாணாக்கள் அங்கே கூட நிற்கிறோம். அங்கே எல்லாத்தையும் காலி பண்ணி காரில் பாக்ஸை வச்சுக்கிட்டு இஸ் அபவுட் டு லீவ் த கேம்பஸ். அந்த நேரத்தில் எங்களை பார்த்து சொன்னார். அதை கேட்டது வந்து மித்ரன் என்று சொல்லக்கூடிய என்னுடைய கிளாஸ்மேட்டு, ஸ்ரீலங்கன் பிரதர் ஹூஸ் நவ் அ பாஸ்டர் இன் சிட்னி. பிரதர் நீல், வாட் ஆர் யூ கோயிங் டு டூ நெக்ஸ்ட்? அப்போ அவன் கேட்ட உடனே பிரதர் நீல் அவனை பார்த்து, மித்ரன், here is another leadership lesson. Probably this will be the last leadership lesson that I will teach you. நாங்களாம் ஸ்டூடெண்ட்ஸு. அவர் சொல்கிறாரு, when you are emotionally unstable, never make decision. இமோஷனலாக நீ வந்து ஸ்டேபிளாக இல்லாமல் இருக்கும் பொழுது தீர்மானத்தை எடுக்காத. and therefore next 2 months I'm not going to make any decision. next 2 months I'm not going to make any decision. ஏனென்றால் உணர்வுகள் பாதிக்கப்பட்ட நேரத்தில் எடுக்கிற தீர்மானங்கள் அது ஆரோக்கியமாக இருக்காது. நிறைய பேர் கோபத்தில் தூக்கி எறிந்து விட்டு வருவோம் வேலையை. சில வேளைகளில் கோபத்தில் நாம் யாரையாவது சட்டென்று பேசி விடுவோம். இதெல்லாமே வந்து உறவுகளை பாதிக்கிற காரியங்கள். ஆகவே தான் ரொம்ப ஞானமா யாக்கோபு சொல்லுகிறார், கேட்கிறதற்கு தீவிரமாயும், பேசுகிறதற்கு பொறுமையாயும், கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவீர்கள். Difficult, but on our wisdom from the Bible, wisdom from the Word of God for both you and for me. Godly marriages, தெய்வீக திருமண வாழ்க்கைக்கு இது நல்ல ஆலோசனை. கேட்கிறதற்கு தீவிரமாயும், வைஃப் பேசினா ஹஸ்பண்ட் கேட்கிறதற்கு தீவிரமாயும், ஹஸ்பண்ட் பேசினால் மனைவி கேட்கிறதற்கு தீவிரமாயும், பேசுகிறதற்கு பொறுமையாயும், மூன்றாவது கோபிக்கிறதற்கு தாமதமாயும். ஓ, வாட் பியூட்டிஃபுல் rules for godly relationships. தெய்வீக உறவுகளுக்கு எவ்வளவு நல்ல ஞானமான வார்த்தை, ரிச் பைபிள் வேர்ஸ்.
யாக்கோபு 1:19. மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. நீங்கள் நீதிக்காக போராடுகிறீர்கள் என்று நினைப்பீர்கள். ஆனால் இங்கே யாக்கோபு சொல்லுகிறார், மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. That is what James says. Let us see what Paul says. பவுல் என்ன சொல்லுகிறார் என்று பார்க்கலாமா? கொலோசேயர் 3ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். Colossians chapter 3 verse 8 and 9. 8-9 வசனங்கள். இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளும் ஆகிய இவைகளை விட்டு விடுங்கள். இவைகளை எல்லாம் விட்டு விடுங்கள். நல்லா கவனிங்க, இவைகளை எல்லாம் விட்டு விடுங்கள். விட்டு விடுங்கள். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு விடுங்கள். ஒரு சட்டையை கழட்டி போடுவது போல இந்த விதமான தன்மைகள் எல்லாம் உன்னுடைய ஜீவியத்தை விட்டு நீ களைந்து போடு. இங்கிலீஷில் புட் ஆஃப். அப்புறம் பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து படிச்சீங்கன்னா புட் ஆன். நீ அணிந்து கொள்ள வேண்டிய காரியம், நீ களைந்து விட வேண்டிய காரியம், நீ உதறி தள்ள வேண்டிய காரியம், நீ சேர்த்து கொள்ள வேண்டிய காரியம். புட் ஆஃப், புட் ஆன். இது நம்முடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. புட் ஆஃப், இட்ஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. புட் ஆன், இட்ஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. அது நம்முடைய உத்தரவாதம். இவைகள் எல்லாம் பழைய மனுஷனுடைய தன்மைகள் என்று அங்கே சொல்லுகிறார். கோபம், மூர்க்கம், பொறாமை ஆகிய காரியங்களை நீங்கள் களைந்து விடுங்கள். இது நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி. கோபப்படுவதற்கு தாமதமாயிருங்கள். அது நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி. யாக்கோபு சொல்லுகிறார், இங்கே பவுல் சொல்லுகிறார். இயேசு என்ன சொல்லுகிறார்? இயேசு என்ன சொல்லுகிறார்? ஏற்கனவே வாசித்து விட்டோம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 21-22 வசனங்கள். Matthew 5:21 and 22. யார் மேலையாவது நீங்க கோபப்பட்டீங்கன்னா கொலை செய்ததற்கு சமம் என்று சொல்லுகிறார். Matthew 5:21-22. நியாயமில்லாமல் கோபித்துக் கொண்டால் அது கொலைக்கு சமம் என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். சோ இதை குறித்து யாக்கோபு எச்சரிக்கிறார், இதை குறித்து பவுல் எச்சரிக்கிறார், இதை குறித்து இயேசு எச்சரிக்கிறார். இப்படிப்பட்டவர்கள் தலைமைத்துவத்திற்கு தகாதவர்கள் என்று நாம் பவுல் சொல்லுகிறதை வாசித்தோம். உறவுகளை இது பாதிக்கும் என்று நாம் வாசித்தோம். இது பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தும் என்று நாம் வாசித்தோம். இந்த கோபம் வருவதற்கான காரணங்கள், இந்த கோபம் வருவதற்கான காரணங்கள் ஒரு 4 காரியத்தை நான் வேகமாக சொல்ல போகிறேன். கவனியுங்கள், கவனியுங்கள். 4 காரியத்தை நாம் இப்பொழுது பார்க்க போகின்றோம். Causes of unhealthy anger. ஆரோக்கியமற்ற கோபங்கள் வருவதற்கான காரணங்கள் என்ன? காரணங்கள் என்ன? Pride and prestige leads to anger. பெருமையும் அந்த நமக்கு இருக்கிற ஈகோ, ஏற்கனவே நம்ம பார்த்த ஒரு பிரச்சனை இருக்குல்ல, அது இருந்தால் இதுவும் வரும். அது இருக்கிற இடத்துல இதுவும் வரும். பெருமை இருக்கிற இடத்துல கோபமும் வரும். 2 நாளாகமம் 26ஆம் அதிகாரம், 2 நாளாகமம் 26ஆம் அதிகாரம். நேற்று நம்ம பார்த்த அதே பகுதி. We are going to look at that again. உசியா ராஜா, அவன் ஆரம்பம் நன்றாக இருந்தது. 26ஆம் அதிகாரம், 2 Chronicles chapter 26. 16 வயதாக இருந்த உசியா ராஜா, அவன் கர்த்தரின் பார்வைக்கு நன்மையானதை செய்தான். 4ஆம் வசனம், 2 நாளாகமம் 26:4.
அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்கச் செய்தார். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். 7ஆம் வசனம், தேவன் அவனுக்கு துணை நின்றார், அவனுடைய கீர்த்தி பரவிற்று. 8ஆம் வசனம், அவனுடைய பலன் மிகவும் அதிகமாக இருந்தது. அதுக்கப்புறம் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அவனுக்கு நல்ல டீம் இருந்தார்கள். அவர்கள் ராணுவ தளவாடங்களை உண்டாக்கினார்கள். யுக்திகளை வகுக்கக்கூடிய வல்லுநர்கள் இருந்தார்கள். எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. கர்த்தரை தேடுகிற மனிதன் அவன் கையிட்டு செய்கிற சகல காரியத்தையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். பிளஸட் ஸ்டேட்ல இருக்கிறதான ஒரு ராஜா. கவனிங்க 16ஆம் வசனம் 16ஆம் வசனம், அவன் பலப்பட்ட போது சக்சஸ்ஃபுல்லா இருக்கும்போது தனக்கு கேடுண்டாகும் மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி பெருமை வந்தது. அவன் மனம் மேட்டிமையாகி தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து self exalted itself in the place of God. pride வந்தது. அடுத்து பாருங்க 19ஆம் வசனம் 19ஆம் வசனம் பாருங்க, அப்பொழுது உசியா கோபம் கொண்டான். pride இருக்கிற இடத்துல, பெருமை இருக்கிற இடத்துல கோபமும் வரும். கோபம் இருந்தால் அங்கே பெருமையும் ஒருவேளை அடங்கி இருக்கிறதோ என்ற கேள்வி வருகிறது. அவருடைய முடிவு என்ன? அவன் நியாயம் தீர்க்கப்படுகிறான், குஷ்டரோகம் வருகிறது, அவன் தனிமைப்படுத்தப்படுகிறான், அவன் மரித்து போகிறான். அவன் கல்லறை கூட ராஜாக்கள் வைக்கிற இடத்துல வைக்கப்படாமல் மிகவும் அவன் ஓரமாக ஒதுக்கப்பட்டு அவன் அவமானத்தோடு மரிக்கிறான். He was not buried with the fathers. பிதாக்களோடு நித்திரை அடைந்த பின்பு ஜனங்கள் அவனை குஷ்டரோகி என்று சொல்லி 23ஆம் வசனம், அவனை அவன் பிதாக்கள் அண்டையில் ராஜாக்களை அடக்கம் பண்ணுகிற இடத்திற்கு அருகான நிலத்திலே அடக்கம் பண்ணார்கள். ராஜாக்கள் அடக்கம் பண்ண இடத்துல வைக்கல, அதுக்கு பக்கத்துல. பெருமை, pride can lead to anger. இன்னொரு வசனம், இன்னொரு பகுதி 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம். நாகமான் என்ற ஒரு குஷ்டரோகி, அவன் இப்பொழுது சுகம் வீனமாக இருக்கிறான். குஷ்டரோகியாக இருக்கிற இவன் இப்பொழுது இஸ்ரவேலுக்கு வருகிறான். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 11ஆம் 12ஆம் வசனங்களை நான் வாசிக்க போகிறேன். 11ஆம் வசனம், அதற்கு நாகமான் கடும் கோபம் கொண்டு ஏன்னா இந்த தண்ணியில முங்கி எழுந்துன்னு சொல்லும் போது அது ஒரு அவமானமான ஒரு செயல் மாதிரி அவனுக்கு இருக்கு. ஏதோ எண்ணெய் பூசி, கவனிச்சிங்களா? அங்க பாருங்க, அவன் நினைச்சது என்ன தெரியுமா? 11ஆம் வசனம், அதற்கு நாகமான் கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினாலே அந்த இடத்தை தடவி இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கி விடுவான் என்று எனக்குள் நினைத்திருந்தேன். ஒரு ஃபிக்ஸ்டு மைண்ட் செட்டு, இப்படித்தான் காரியங்கள் நடக்கணும் என்று, தனக்கு நன்மை வந்தாலும் இப்படித்தான் நடக்கணும்னு நிர்ணயம் செய்து அவன் லீடர் பாருங்க, அவனுடைய வே தான் மை வே ஆர் ஹைவே என்ற ஒரு பிலாசபி உடையதான ஆளு, ஒரு ஸ்ட்ராங் லீடரு, ஒரு மிலிட்டரி லீடரு. இப்ப வந்து கோபம் வந்துருச்சு. ஒரு இந்த எலிசா என்ன சொல்றான்? 10ஆம் வசனம், அவன் இடத்துல ஆள் அனுப்பி நீ போய் யோர்தானிலே 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவாய் என்று சொல்ல சொன்னான். பெருமை பெருமை கோபத்திற்கு காரணமாக இருக்கலாம். யோனா தீர்க்கதரிசி எடுத்து வாசிக்கலாமா? ஜோனா, இந்த தீர்க்கதரிசி வந்து சொன்ன தீர்க்க தரிசனம் வந்து நிறைவேறுது. புரியுதா? இந்த சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறுது. சரி, நிறைவேறல. ஏன்னா இவன் பேசுற செய்தியை கேட்டு மக்கள் மனம் திரும்பிட்டாங்க. இப்ப 4ஆம் அதிகாரம் 1-4. யோனாவுக்கு இது மிகவும் விசனமாக இருந்தது.
அதாவது நீங்க பேசுனீங்க, உங்க செய்தியை கேட்டு அவங்க ஒப்பு கொடுத்தாங்க, ஒப்பு கொடுத்து மனம் திரும்பிட்டாங்க, மனம் திரும்பி இப்ப அவங்க நல்ல வழியில வர்றாங்க. ஆனா இவனுக்கு கோபம் வருது. என்னன்னா, இவன் ப்ராஃபஸி ஃபுல்ஃபில் ஆகணும், மக்கள் விடுதலை ஆகணுங்கிறத விட என் ப்ராஃபஸி நிறைவேறணும். செல்ஃப் அப்சஸ்ட் ப்ராஃபட். யோனாவுக்கு இது மிகவும் விசனமாக இருந்தது. அவன் கடும் கோபம் கொண்டு, பாத்தீங்களா, அந்த ஈகோ இருந்துச்சுன்னா அது அப்படியே கோபத்தையும் கொண்டு வரும், கோபத்தையும் கொண்டு வரும். Anger when unexpected things happen. You did not expect them to repent. You did not expect them to come to God, and now God is gracious. மனம் திரும்பின மக்களுக்கு இரக்கம் காட்டுகிறார். பாருங்க, கோபப்படுகிறான் தீர்க்கதரிசி. So முதலாவது பெருமை, pride and prestige can lead to anger. Number 2, causes of unhealthy anger. ஆரோக்கியமற்றதான கோபத்திற்கு காரணங்கள். Number 2, jealousy. பொறாமை. முதலாவது பெருமை. பொறாமை கோபத்திற்கு நேராக வழிநடத்தக்கூடும். Jealousy can lead to anger. Like how pride and prestige can lead to anger, jealousy also can lead to anger. ஏற்கனவே வாசித்தோம் அல்லவா, காயீனும் ஆபேலும். காயீனும் ஆபேலும், ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். பொறாமை. அவனுடைய காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டது, என்னுடைய காணிக்கை ரிஜெக்ட் பண்ணப்பட்டது, அவனை போட்டு தள்ளு. சவுலும் தாவீதும், சால் அண்ட் டேவிட். சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று சொன்ன உடனே அவன் என்னை விட அதிகமாக செய்து விட்டானா, காம்படிட்டரா இவன், போட்டு தள்ளு. கோபம் வருகிறது, அது கொலைக்கு நேராக போகிறது. ஆனால் தேவன் தாவீதை பாதுகாக்கிறார். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம், 1 Samuel chapter 18 verse 8 and 9. 8-9 வசனங்கள். அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாய் இருந்தது. அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து, கவனிச்சீங்களா, எரிச்சல் அடைந்து. இந்த கோபத்தில் உள்ள ஒரு டிகிரி தான் அந்த எரிச்சல். 7ஆம் வசனம், சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று முறையாக பாடினார்கள். கோரஸா பாடியிருக்காங்க இந்த பெண்கள். அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாயிருந்தது. அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து, தாவீதுக்கு 10,000 எனக்கோ 1000 கொடுத்தார்கள், இன்னும் ராஜாங்க மாத்திரம் அவனுக்கு குறைவாயிருக்கிறது என்று சொல்லி அந்நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய்மகாரமாய் பார்த்தான். மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் இறங்குகிறது. அதுக்கப்புறம் சவுல் கையிலே ஈட்டி இருக்கிறது. கோபம், பொறாமை, காயின், சவுல் உதாரணங்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம். மத்தேயு 20ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. மத்தேயு 20ஆம் அதிகாரம் 20-24. மத்தேயு 20-24. Matthew chapter 20 verses 20-24. Interesting passage. Let us read that. அதை நாம் வாசிக்கலாம். மத்தேயு 20ஆம் அதிகாரம் 20-24. அப்பொழுது செபதேயுவின் குமாரருடைய தாய் தன் குமாரரோடே கூட அவரிடத்திலே வந்து அவரை பணிந்து கொண்டு, உம்மிடத்தில் ஒரு விண்ணப்பம் பண்ண வேண்டும். அம்மா ரெக்கமெண்டேஷன், உம்மிடத்தில் ஒரு விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றாள். அதற்கு இயேசு அவளை நோக்கி, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவர், உம்முடைய ராஜ்யத்தில் என் குமாரராகிய 2 பேரில் ஒருவன் உமது வலது பார்சத்தில், ஒருவன் உமது இடது பார்சத்தில் உட்கார்ந்திருக்கும்படி, 2 பேரில் ஒருவன் உமது வலது பார்சத்திலும் ஒருவன் உமது இடது பார்சத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி அருள் செய்ய வேண்டும் என்றாள். அம்மா ரெக்கமெண்டேஷன்ல 2 பிள்ளைங்க, ஏற்கனவே இன்னர் குரூப்ல இருக்கிறதா 2, திருப்தி இல்லாத தாய்.
ஆண்டவர் அளந்த அளப்புக்கு மேலே ஆசைப்படுற தாய். சமீபத்தில் மதர்ஸ் டே அன்றைக்கு இந்த செய்தி தான் பேசினேன். அம்மாமார்கள் கொஞ்சம் ஓரளவுக்கு தான் நீங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள்லாம் செய்யணும், ஆண்டவருடைய அளந்த காரியம்தான், அதுக்கு மேலே ரொம்ப ஆசைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி பேசினேன். கவனிங்க, இயேசு என்ன சொல்றாரு? நீங்கள் கேட்டுக்கொள்ளுகிறது இன்னதென்று உங்களுக்கு தெரியவில்லை, நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும் நான் பெறும் ஸ்தானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா என்றார். அதற்கு அவர்கள் கூடும் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, என் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், நான் பெரும் ஸ்தானத்தையும் நீங்கள் பெறுவீர்கள். ஆனாலும் என் வலது பார்சத்தில் என் இடது பார்சத்தில் யார் உட்காருவார்கள் என்பதை பிதாவானவர் தான் அவர் சூஸ் பண்ணுவார், வேற யாரும் அதை தீர்மானம் பண்ண முடியாது அப்படிங்கிறாரு. 24ஆம் வசனம் பாருங்க. மற்ற 10 பேர் இங்க பாருங்க, இந்த 2 பேர் நீங்க ரெக்கமெண்டேஷன்ல வந்தாங்கன்னு நீங்க 2 பேரை மட்டும் நினைக்காதீங்க. இந்த 10 பேருடைய ரியாக்ஷனை கவனிங்க. இந்த 10 பேர் என்ன பண்றாங்க தெரியுமா? 24ஆம் வசனம், மேத்யூ 20:24. மற்ற 10 பேரும் அதை கேட்டு அந்த 2 சகோதரர் பேரிலும் எரிச்சலானார்கள். ஏன் தெரியுமா? நமக்கு கிடைக்காது அவங்களுக்கு கிடைச்சிட போகுது. டேய், என்னடா தனியா போயிட்டு நீங்க 2 பேர் சீட்டு போடுறீங்க இல்ல? கோபம் வருது. jealousy can trigger anger. Jealousy can trigger anger. When someone you don't like succeed, அது இன்னும் எரிச்சலா இருக்கும். When someone with you is succeeding, அதுவே நிறைய பேருக்கு தாங்க முடியாது. உங்களுக்கு ஆகாதவர்களுக்கு ப்ரமோஷன் கிடைச்சதுன்னா இதுதான் அமலேக்கிய ஆவி. இது நம்மளை அட்டாக் பண்ணும். ஆமென். நிறைய பேருக்கு என் மேலே ஒரு பொறாமை, அதனால் அவங்க சீறி செயல்படுகிற காரியங்களை கண்டால் வினோதமாக இருக்கிறது, பைத்தியக்காரத்தனமாக இருக்கிறது சில காரியங்கள். பரவாயில்ல, ஆனால் அவர்களுக்காக நான் வருத்தப்படுகிறேன். அது அவர்களை அழித்துக் கொள்வதற்காக அவர்கள் செய்கிறார்களே என்று வருத்தப்படுகிறேன். சிங்கப்பூர் தேசத்தில் என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர், சரியா, அவர் இந்தியாவில் இருந்தார் கொஞ்ச நாள். அப்புறம் அப்பயே எனக்கு பழக்கம். அப்புறம் சிங்கப்பூரில் என்னோட கூட பழகினார். பைபிள் காலேஜ் எனக்கு முன்னாடியே அவர் படிச்சுட்டாரு. அப்புறம் நான் கடவுளுடைய கிருபையினால் இன்னொரு டிகிரி ப்ரோக்ராம், மாஸ்டர்ஸ் டிகிரி ப்ரோக்ராம் படிக்கிறேன். அந்த டைமில் என் ஒய்ஃப் அந்த பைபிள் காலேஜில் அந்த டீனுக்கு செக்ரட்டரியாக இருக்கிறாங்க, சரியா. அப்போ என்னுடைய ஃப்ரெண்டு, ஆனால் அவன் எப்பயுமே என்னோட கம்பேர் பண்ணிட்டே இருப்பான். அதாவது ஒரு 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 பியர் ஒரு காம்படிஷன் இருக்கும் அவனுக்கு. அவன் அங்கே, நான் ஏற்கனவே மாஸ்டர்ஸ் டிகிரி படித்து முடிச்சுட்டேன். இப்போ நான் அதுக்கு முன்னாடி பேச்சுலர்ஸ் டிகிரி ஒன்று படித்தேன் தெரியுமா? அது பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ், ஓகே, பிராக்கெட் தியாலஜின்னு போட்டிருக்கோம். பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ், BATH, நாட் BTH, BATH பிராக்கெட்டில் இருக்கும், சரியா. இப்போ இவன் படித்தது BTH. apparently BTH is little more superior than BATH. I don't know, but I came to understand. அவன் BTH படிச்சிருக்கான், சரியா. நான் BA in theology, சரியா. இப்போ அவன் அங்கே பைபிள் காலேஜில் என் ஒய்ஃப் அங்கே கவுண்டரில் உட்காந்துருக்கும் போது இவன் வர்றான், அப்ளிகேஷன் வாங்க வர்றான். அந்த அப்ளிகேஷன் மாஸ்டர்ஸ் டிகிரிக்கு வாங்க வரும்பொழுது அங்கே என் ஒய்ஃபுக்கு சம்மந்தமே இல்லை, தலையும் தெரியாது, வாழும் அங்கே தெரியாது. அந்த நேரத்தில் அவங்க ஒருத்தன் வர்றான், வந்த உடனே அங்கே அப்ளிகேஷன் மாஸ்டர்ஸ் டிகிரிக்குன்னு கேட்குறான். கேட்கும் போது என் ஒய்ஃப் கேட்குறாங்க, do you have a bachelor's degree? உனக்கு பேச்சுலர்ஸ் டிகிரின்னு ஒன்று இருக்கா? இருந்தால் தானே மாஸ்டர்ஸ் டிகிரி படிக்க முடியும் அப்படின்னு என் ஒய்ஃப் கேட்டது தான் அவனுக்கு எரிச்சலாகி போச்சு. அவன் உடனே பதில் சொல்கிறான், ஐ ஹாவ் அ பெட்டர் டிகிரி தென் யுவர் ஹஸ்பண்ட். யுவர் ஹஸ்பண்ட் ஒன்லி ஹேஸ் அ BATH, ஐ ஹாவ் BTH அப்படின்னு இருக்கான். இவங்களுக்கு மண்டை சுற்றிட்டு, ஏய், நான் கேட்ட கேள்வி வேற, நீ பதில் சொல்கிறது வேற. அவனுக்கு ஏற்கனவே உள்ள புகஞ்சிக்கிட்டு இருந்தது, இங்கே அவனால் கட்டுப்படுத்த முடியல. புகைலாம் வெளில வருது, ஸ்மோக்கெல்லாம் வெளில வருது எல்லா சைட்லேருந்தும். ஹலோ ஹலோ சார், ஏன் சார் அப்படி ரியாக்ட் பண்ணுறீங்க? இது 95ல் 96ல் நடக்கிற சம்பவம். என் ஒய்ஃப் கேட்டாங்க, இந்த மாதிரி சொல்கிறானே அது என்ன அர்த்தம்னு. அப்போ தான் சொன்னேன், அவன் எப்பயுமே என் கூட கொஞ்சம் போட்டி போட்டுக்கிட்டே இருப்பான்.
அதனால் அவனுக்கு வந்து அது வந்து நீ கேட்டது அவனுக்கு வந்து ட்ரிகர் பண்ணி விட்டுருச்சு. அப்புறம் எங்களுடைய சர்ச் குரூப்பில் வந்து என்னென்னா, நல்லா கவனிங்க, இதை கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். எங்களுடைய சர்ச் குரூப்பில் வந்து இந்த 5-fold மினிஸ்ட்ரி இருக்குல்ல, அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், மேய்ப்பர்கள், போதகர்கள், இந்த 5 விதமான ஈவுகள் இருக்குல்ல, இந்த 5 விதமான ஈவுகளில் வந்து எல்லாமே ஆண்டவர் கொடுத்துருக்காரு சபைக்கு என்ற ஒரு விசுவாசம் உள்ளதான ஒரு சபை அமைப்பில் தான் நான் வந்து சிங்கப்பூர் தேசத்தில் இருக்கும்போது அந்த சபையில் தான் இருந்தேன், அப்போஸ்டாலிக் சர்ச். அப்போனா வந்து வி பிலீவ் இன் த 5-fold லீடர்ஷிப் கிஃப்ட்ஸ். ஸோ கர்த்தர் வந்து ஒரு தீர்க்கதரிசி அழைத்தாலோ, ஒரு போதகரை அழைத்தாலோ, ஒரு அப்போஸ்தலனை அழைத்தாலோ அவர்கள் அந்த கிருபையை அங்கீகரிப்பார்கள். என்றால் தேவன் கொடுத்த ஈவு, சபைக்கு தேவன் அருளுகிற ஈவு, அதை அங்கீகரிக்க வேண்டும் என்ற மனப்பான்மையிலே உள்ளதான திருச்சபை. இது வந்து 1904 வெல்ஷ் ரிவைவல், வேல்ஸ் தேசத்தில் ஏற்பட்ட எழுப்புதலுடைய ஆஃப் ஷூட்டில் வந்த ஒரு மூமெண்ட் தான் இந்த அப்போஸ்டாலிக் சர்ச். 5-fold மினிஸ்ட்ரியை கொடுத்து ஒரு ரெவலேஷன். அன்றைக்கு அவங்க 5-fold மினிஸ்ட்ரியை கொடுத்து பேசும்பொழுது எல்லாரும் கல்ட்டுன்னு சொன்னாங்க. இன்றைக்கு 5-fold மினிஸ்ட்ரி பற்றி ஏராளமான அண்டர்ஸ்டாண்டிங், ஏராளமான புக்ஸ் இருக்கிறது, அந்த மூமெண்ட். ஸோ ஐ வாஸ் பார்ட் ஆஃப் தட் சர்ச். ஸோ அவங்க வந்து இங்கே பாருங்க, விளையும் பயிறு முளையில் தெரியும் என்று சொல்வார்களே, அதுவும் தலைவர்கள் பார்த்து விடுவார்கள். எனக்கு இருந்த அந்த அப்போஸ்டாலிக் கிரேஸ், எனக்கு இருக்கிறதான அந்த அப்போஸ்தல கிருபையை அந்த தலைவர்கள், நல்ல மூத்த பழுத்த பழங்கள், நல்லா வந்து 40-50 வருஷம் ஊழியத்தில் இருந்த லீடர்ஸு, அவர்கள் எனக்கு மேலே இருக்கிறதான அப்போஸ்தல அழைப்பை, இன்றைக்கு நான் மிஷினரி ஊழியம் செய்கிறேன், நான் இன்றைக்கு நிறைய சபைகளை ஸ்தாபிக்கிறேன், இந்த மாதிரி பயிற்சி கொடுக்குறேன் ஊழியர்களுக்கு, இந்த மாதிரி காரியத்தெல்லாம் அன்றைக்கு நான் செய்ய ஆரம்பிக்கலை. ஆனால் இந்த ஊழியர்கள் அதை கண்டு கொண்டு என்கிட்ட சொன்னாங்க, பிரதர் வி ஃபீல் வி ஷுட் ரெக்கக்னைஸ் யூ ஆஸ் அன் அப்பாசல் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், வேண்டாங்க, இப்படிலாம் பண்ணால் எல்லாரும் கிண்டல் அடிச்சிருவாங்க, கேலி பண்ணிடுவாங்க. இது வந்து 96 நவம்பர் 1996 நவம்பர் 25 years ago. I thank the Lord for the leaders over my life who could recognize the gift and the grace over my life and lay their hands on me. கவனிங்க, 96 நவம்பரில் இது நடக்குது. வெளியில் யார்ட்டுமே சொல்லலை நாங்கள். ஏன்னா எங்கள் சபைக்குள்ளே இது நடந்துச்சு. அங்கே 2 பாஸ்டரை வந்து ஆர்டினேஷன் கொடுத்தாங்க. எனக்கு வந்து they recognize me as an apostolic grace leader. நான் வந்து அன்னைக்கும் போடலை, இன்னைக்கும் போடலை, எனக்கு பேருக்கு முன்னாடி அப்போஸ்தலர்னு போடலை. ஆனால் எனக்கு தெரியும் அந்த கிருபை எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி. ஆகவே அங்கே ரெக்கக்னேஷன் முடிஞ்சதா? முடிஞ்ச உடனே இவனுக்கு தெரிஞ்சிருச்சு. எப்படியோ யாருக்கு? நம்ம ஃப்ரெண்டு பிடிஹெச்சுக்கு தெரிஞ்சிருச்சு. நம்மளுக்கு வந்து ஆர்டினேஷன் கொடுத்துருக்காங்க. அதுவும் அப்போஸ்தல ஆர்டினேஷன் ஒன்று அவனுக்கு ஒன்றுமே தாங்கலை. அவனால் வந்து அவன் அடக்க முடியல. அவன் எப்பயோ எங்கேயோ கேள்விப்பட்டுட்டான். அவன் மறுநாள் நான் ஆஃபீஸில் இருக்கிறேன். இங்கே பாருங்க, மறுநாள் நான் ஆஃபீஸில் இருக்கிறேன். அது வந்து ஒரு பிரதரன் சர்ச்சு உள்ள ஒரு ஆஃபீஸு, ஏஷியா இவாஞ்சலிஸ்டிக் ஃபெல்லோஷிப். அவங்க வந்து அந்த கேரிஸ்மேட்டிக் கிஃப்ட்ஸு, அந்த ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ்லாம் ரொம்ப அவங்க விசுவாசிக்கிற ஆட்கள் கிடையாது. அவங்க ரொம்ப கன்சர்வேட்டிவ். அப்படிப்பட்டதான ஒரு ஆர்கனைசேஷனில் நாங்கள் வந்து என்னுடைய எம்ப்ளாய்மெண்ட் பாஸுக்காக நான் ஏஷியா இவாஞ்சலிஸ்டிக் ஃபெல்லோஷிப் ஆஃபீஸில் இருக்கிறேன். இவன் அங்கே கால் பண்ணுறான், எங்கள் ஆஃபீஸுக்கு கால் பண்ணி, நல்ல வேளை நான் எடுத்தேன், வேற யாரும் எடுக்கல. என்ன கால் பண்ண உடனே அவன் என்ன சொல்கிறான், கேன் ஐ ஸ்பீக் டு அப்பாசல் குமார். என்னது, கேன் ஐ ஸ்பீக் டு அப்பாசல் குமார்? எனக்கு இவன் குரல் கேட்டுருச்சு. அவனுக்கும் நான் தான் எடுத்திருக்கேன்னு தெரிஞ்சு போச்சு. அவன் வந்து கேன் ஐ ஸ்பீக் டு அப்பாசல் குமார்னு விடைக்கிற ஒரு குரலில் கேட்குறான். நான் பதில் சொன்னேன், அப்பாசல் குமார் இஸ் நாட் இன். கவனிங்க இந்த காமெடியை. நான் சொன்னேன், அப்பாசல் குமார் இஸ் நாட் இன் அப்படின்னு. இல்லை என்ன அவன் சொல்கிறான், பட் இட் சவுண்ட்ஸ் லைக் ஹிம் அப்படிங்கிறான். நான் சொன்னேன், சார் whom do you want? You want Kumar is not in அப்படிங்கிறேன். உடனே அவன் சொல்கிறான், ஏய் வெரி ஸ்ட்ரேஞ்ச் நோ, I heard that you were ordained as an apostle. You know, Paul, apostle, he must have seen Jesus. அது இதுன்னு அவன் வாட்டுக்கு பேச ஆரம்பிச்சிட்டான். பயங்கரமாக வந்து அவன் வந்து குற்றம் சாட்டுறான். அவனால் தாங்க முடியல, என்கிட்டயே பேசுகிறான். அப்படி நான் சொன்னேன், ஹலோ சார், ஐ டோல்ட் யூ குமார் இஸ் நாட் இன். டு ஹூம் யூ ஆர் டாக்கிங்? யார்கிட்ட நீ பேசுகிற அப்படின்னு கேட்டேன். அவன் வந்து அவளை தாங்க முடியல. அப்புறம் நான் சொன்னேன், நீ விசுவாசியே இல்லைன்னு. அவனுக்கு வந்துச்சு. ஹவு கேன் யூ டெல் தட் அப்படின்னு.
என் பைபிளில் போட்டிருக்குது, விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன, அவர்கள் வியாதியஸ்தர்கள் கைகளை வைப்பார்கள், சுகமாவார்கள். நீ கை வச்சு சுகமானதை நான் பார்க்கலடா, அதனால் நீ எனக்கு க்ரைட்டீரியா போடுறல, உனக்கு நான் க்ரைட்டீரியா போடுறேன்டா, நீ விசுவாசியே இல்லைடான்னு சொன்னேன். அதுக்கு மேலே அவன் சீர ஆரம்பிச்சிட்டான், ஃபோனை கட் பண்ணிட்டேன். இன்ட்ரெஸ்டிங் கான்வர்சேஷன். பிடிஎச் மறந்துடாதீங்க. காம்படிஷன். I have come through all this journey. I have stories to tell. நிறைய சம்பவங்கள், for good and for bad, I have stories to tell. நல்ல காரியத்திற்கு கெட்ட காரியத்திற்கு நிறைய கதைகள் இருக்கு. அடுத்து முதலாவது பெருமை, இரண்டாவது பொறாமை, மூன்றாவது failure to understand the forgiving love of God on others. ஆண்டவருடைய மன்னிக்கும் தன்மை ஒருவருக்கு உண்டாகும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மனநிலை. மூத்த சகோதரன், லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் மூத்த சகோதரன் இளைய குமாரனை தகப்பன் மன்னித்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது இவனுக்கு அது தாங்கவில்லை, இவன் கோபப்படுகிறான். Failure to understand the forgiving love of God on others. லூக்கா 15ஆம் அதிகாரம் 27, 28 வசனங்களை நீங்கள் வாசித்தால் நீங்கள் அதிலே பார்க்க முடியும். லூக்கா 15ஆம் அதிகாரம் 27, 28 வசனங்கள். 28ஆம் வசனம், அப்பொழுது அவன் கோபமடைந்து உள்ளே போக மனதில்லாதிருந்தான். தகப்பனோ வெளியே வந்து அவனை வருந்தி அழைத்தான். We don't want to go into the story, but you get the point. நீங்கள் அந்த கதையை புரிந்து கொள்ளுகிறீர்கள். ஆண்டவருடைய மன்னிக்கும் தன்மை, அதாவது ஆண்டவருடைய அந்த கிருபை. இங்க பாத்தீங்களா, அந்த அந்த காலையில் வேலைக்கு அமர்த்த போனாங்க அந்த தோட்டக்காரன். அவனுக்கு ஒரு பணம் கூலி பேசினார். ஆனால் கடைசியாக வந்தவனுக்கும் அந்த ஒரு பணம் கூலி கொடுத்த உடனே அந்த முதல்ல வந்தவனுக்கு ஒரு எரிச்சல் வந்துச்சு. பார்த்தீங்களா, அதாவது the generosity of God on others, the generosity of the boss on others. ஒருத்தருக்கு கொஞ்சம் நிறையா கொடுத்துட்டா இங்கே சிலருக்கு தாங்காது. ஒருத்தருடைய ஜெனராசிட்டி, ஒருத்தருடைய லவ், ஒருத்தருடைய அக்செப்டன்ஸ், ஒருத்தருடைய ஃபர்கிவ்னஸ் ஒருத்தருக்கு உண்டாகும் பொழுது நீங்கள் பாதிக்கப்படக்கூடும். கோபம் வருகிறது, இங்கே கோபம் வருகிறது மூத்த சகோதரனுக்கு. நாலாவதாக நீதிமொழிகள் 19:11. நீதிமொழிகள் 19:11. Proverbs 19:11. நீதிமொழிகள் 19:11. Proverbs 19:11. மனுஷனுடைய விவேகம் அவன் கோபத்தை அடக்கும். விவேகம்னா ஞானம். மனிதனுடைய ஞானம் கோபத்தை அடக்கும். அப்ப ஞானமில்லாத நிலை கோபத்தை கொண்டு வரும். Unable to control emotion, lack of discretion. The discretion of a man makes him slow to anger, and it is to his glory to overlook a transgression. குற்றத்தை மன்னிப்பது அவனுக்கு மகிமை. ஆமென். பெருமை, பொறாமை, மற்றவர்களுக்கு தாராளமாக ஒருவர் கொடுக்கும் பொழுது அதை தாங்க முடியாத ஒரு மனப்பான்மை, ஞானமற்ற தன்மை இந்த நியாயமில்லாத கோபத்தை கொண்டு வரும். ஆமென். அல்லேலூயா. ஒரு சில சாட்சிகளை நாம் கேட்கப் போகிறோம். எனக்கு மிகவும் சந்தோஷம். அந்த நேரத்தில் இவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்ற உணர்வும் எனக்கு இருக்கிறது. இப்பொழுது நான் இந்த லைவ் சேட்டில் நான் பார்க்கும் பொழுது சிலர் சொல்லியிருக்கிற காரியத்தை நான் வாசிக்கிறேன். எல்லாருடைய பிரயோஜனத்திற்காக, ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்காக. அதாவது இதனுடைய சீரியஸ்னஸ். இப்போ நான் உங்களுக்கு என்னுடைய எக்ஸாம்பிளை, என்னுடைய இல்லஸ்ட்ரேஷனை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அதோடு கூட கவனிங்க,
இங்கே ஒருத்தங்க எழுதியிருக்கிறாங்க, என் மகளை கத்தியால் பல இடங்களில் வெட்டி இருக்கிறேன். பிரதர், even thank you for confessing that and for recognizing that it is wrong. நான் ரட்சிக்கப்பட்டவள், ஆனால் இந்த கொலை வெறியில் இருந்து மீள முடியவில்லை. God help this sister. ஆண்டவரே உதவி செய்யுங்க. உங்களுக்காகத்தான் இந்த பாடம். இப்படிப்பட்டதான போதனைகள் உங்களுக்கு உதவி செய்யதான் ஆண்டவர் கிருபையாக உங்களுக்கு உதவி செய்ய இந்த காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. Thank you, Pastor. You are very frank and absolutely correct. I am deeply blessed. I thank God for guiding through you, Pastor. எனக்கு இந்த வழிநடத்தலை கொடுக்கிறதற்காக நன்றி. It's a sound advice for me, Pastor. Thank you very much. இது ஒரு ஆரோக்கியமான ஒரு ஆலோசனை. இயேசு என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. Thank you, brother. Amen. 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 Pastor, please pray for me. I am a very short-tempered person. Unless I throw something from my hand, my anger will not go down. நான் என் கையில் இருக்கிற ஒரு பொருளை தூக்கி எரிஞ்சால் ஒழிய என் கோபம் அடங்க மாட்டேங்குது. ஆண்டவர் உங்களுக்கு இந்த கோபத்திலிருந்து வெளியில் வருவதற்கு கொடுக்கிற ஆலோசனைகளை சீரியஸாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. God is giving a timely advice. Today's teaching is for me. Thank you, Jesus, for this wonderful message through Pastor. இது எனக்குத்தான் என்று ஏற்றுக்கொள்ளுகிறதான நல்ல எண்ணத்திற்காக, நல்ல உள்ளத்திற்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். அண்ணா, பைபிள் ஸ்டடி வாஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் மீ. தேங்க் காட். ஆமேன். பர்சனலாக நீங்கள் உங்களுக்கென்று எடுத்துக்கொள்ளுகிறதான அந்த அணுகுமுறையை கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தர் உங்களை பார்த்து நீங்கள் தாழ்த்துறீங்க தெரியுமா, கர்த்தர் உங்களுக்கு கிருபையை கொடுப்பாராக. இந்த மெசேஜ் எனக்காகத்தான். இயேசுவே என்னை மன்னியும், இயேசுவே என்னை மன்னியும் என்று சொல்லுகிற ஒரு சகோதரி. இப்படி பல சாட்சிகள், இப்படி பல சாட்சிகள். ஹல்லேலூயா, ஆமென். இப்படி சிலர் எழுதியிருக்கிறீர்கள். ஆனால் இன்னும் சிலர் ஒருவேளை நீங்கள் உங்களுக்கு இந்த காரியத்தெல்லாம் ப்ராசஸ் பண்ணி கொண்டிருக்கிறீங்க, அமைதியாக இருக்கிறீங்க. இங்கே பாருங்கள், இந்த கேரக்டர் சீரீஸில் உங்களுக்கு ஏற்படுகிற மாற்றங்களை டெஸ்டிமனியாக, டோன்ட் வெயிட் ஃபார் 21 days, லேயர் பை லேயர் ஆண்டவர் அதை பீல் பண்ணி எடுக்கும் பொழுது நீங்கள் அதை டெஸ்டிமனியாக சொல்லுங்க. மற்றவர்களுக்கு அது பக்தி விருத்தியாக இருக்கும். லைஃப் சேஞ்சிங் வேர்ட் ஆஃப் காட், தேவனுடைய வசனம் நம்முடைய ஜீவியங்களை மாற்றுகிறதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நிமிடம் எல்லாரும் கண்களை மூடி இந்த எழுதின ஸ்ட்ரகிள் பண்ணி கொண்டிருக்கிற, இதிலிருந்து வெளியில் வர வேண்டும் என்று துடித்து கொண்டிருக்கிற மக்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். இந்த கோபம் எனக்கு இருக்கிறது என்று ரெக்கக்னைஸ் பண்ணிட்டீங்களே, எனக்கு இது இருக்கு, நான் இதில் மாறணும் என்று நீங்கள் சொல்றீங்களே, அதை தேவன் பார்க்கிறார். தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக. தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக. தகப்பனே, தகப்பனே, தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை கொடுப்பேன்னு சொல்றீங்களே ஆண்டவரே. இந்த சகோதர சகோதரிகள் ஆண்டவரே எனக்கு இந்த பிரச்சனை இருக்கிறது என்று ஒத்துக்கொண்டு ஆண்டவரே தங்களை தாழ்த்துகிறதை நீர் பார்க்கிறீர். ஆண்டவரே, இந்த சில மெசேஜஸில் பார்க்கும் பொழுது ஆண்டவரே அவர்களுக்கு இருக்கிறதான அந்த உணர்வுகளை நீர் அறிகிறீர். எனக்கு ஷார்ட் டெம்பர் இருக்கு, எனக்கு இந்த ஆத்ம வியாதி இருக்கு, எனக்கு இந்த பொல்லாத உணர்வு இருக்கு, இதிலிருந்து நான் விடுதலை பெறணும் என்று விரும்புகிற, வாஞ்சிக்கிற ஆண்டவரே உள்ளங்களுக்கு என் தேவன் கிருபையை தாராளமாய் தந்தருளுவீராக. தாராளமாய் தந்தருளுவீராக. தாராளமாய் தந்தருளுவீராக. ஆண்டவரே, ஜீவியத்திலே உள்ளதான ஒவ்வொரு ராட்சதர்களை எங்களுக்கு உள்ளாக ஆண்டவரே புதைந்து கிடக்கிறதான ஜயன்ஸ் ஆண்டவரே நாங்கள் கொல்லுவதற்காக எழும்பிவிட்டோம். லார்ட், we are going to be giant slayers. And before we slay the giant in the nation, Lord, we want to slay the giant within. ஆண்டவர், தேசத்தில் இருக்கிறதான ராட்சதர்களை வீழ்த்துவதற்கு முன்பாக எங்களுக்குள் இருக்கிறதான ராட்சதர்களை வீழ்த்துகிறதான ஆண்டவரே காரியங்களை கற்றுக் கொடுக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். நமக்குள் இருக்கிற ராட்சதர்களை வீழ்த்துவது ரிவைவல், வெளியிலே உள்ளதான ராட்சதர்களை வீழ்த்துவது ரிவைவல் இம்பேக்ட்.
லிசன், நமக்குள்ள இருக்கிற ராட்சதர்களை வீழ்த்துவது எழுப்புதல். ரிவைவல் இஸ் ஆல்வேஸ் ஃபார் காட்ஸ் பீப்புள். Revival impact is what happens in the community, what happens in the neighborhood, what happens in the nation. தேசத்தில் நடக்கிற காரியங்கள். தாவீதுக்கு உள்ளே ஏற்பட்டது எழுப்புதல். தாவீது மூலமாக ஏற்பட்டது எழுப்புதலின் தாக்கம். ஆண்டவர் சபையை, ஆண்டவர் திருச்சபையை, ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை இந்த கடைசி நாட்களிலே ஒரு மகிமையான எழுப்புதலுக்காக ஆயத்தப்படுத்துகிறார். இப்பொழுது நமக்கு உள்ளே கிரியை செய்கிறார். சீக்கிரத்திலே நம் மூலமாக அவர் கிரியை செய்ய போகிறார். Now God is working in us. Soon God will work through us for the glory of God. ஹல்லேலூயா. தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் பயன்படுவீர்கள். பிரியமானவர்களே, இப்பொழுது ஆண்டவருடைய கையிலே, குயவன் கையிலே களிமண்ணை போல, குயவன் கையிலே களிமண்ணை போல, like a clay in the hand of a potter, you are yielding and you are surrendering. Let the potter make you a vessel of honor. கனத்திற்குரிய பாத்திரமும் உண்டு, கனவீனத்திற்கு உரிய பாத்திரமும் உண்டு. ஆண்டவர் உங்களை கனத்திற்கு உரிய பாத்திரமாக மாற்ற விரும்புகிறார். விட்டுக் கொடுங்கள், விட்டுக் கொடுங்கள், விட்டுக் கொடுங்கள். ஹல்லேலூயா. கோபத்தின் விளைவுகள், the results of anger, the results of anger. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். காயின் தன்னுடைய சகோதரன் மீது கோபம் கொண்டு அவனை கொன்று விட்டான். The results of anger. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். Cain was very angry and murdered his brother. Saul was very angry and almost murdered David. கொலை. யோபு 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். யோபு 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கோபம் நிர்மூடனை கொல்லும், பொறாமை புத்தி இல்லாதவனை அதம் பண்ணும். Wrath kills the foolish man. Wrath kills the foolish man. யோபு 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசித்தேன். யோபு 19ஆம் அதிகாரம் 29வது வசனம். யோபு 19ஆம் அதிகாரம் 29வது வசனம். Job chapter 19 and verse 29. மூர்க்கமானது பட்டயத்தினால் உண்டாகும் ஆக்கினையை வரப்பண்ணும். மூர்க்கமானது பட்டயத்தினால் உண்டாகும் ஆக்கினையை வரப்பண்ணும். மூர்க்கம், கோபம். ஒரு பட்டயத்தினால் வருகிற டேமேஜ் என்ன ஆகுமோ அதற்கு ஈக்குவலா வரும் இந்த மூர்க்கம். Wrath brings the punishment of the sword. Wrath brings the punishment of the sword. நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். Proverbs 14 and verse 17. முற்கோபி மதிகேட்டை செய்வான், துர்ச்சிந்தனைக்காரன் வெறுக்கப்படுவான். முற்கோபி மதிகேட்டை செய்வான். He that is soon angry deals foolishly. மூடத்தனமான செயல்கள் தான் வெளிப்படும் முற்கோபியினுடைய வாழ்க்கையிலே. நீங்கள் கொஞ்சம் நிதானமாய் இருந்தால் நீங்கள் ஞானவான்களாக இருப்பீர்கள். நீதிமொழிகள் 19:19. நீதிமொழிகள் 19:19. Proverbs 19 and verse 19. கடுங்கோபி ஆக்கினைக்குள்ளாவான், நீ அவனை தப்புவித்தால் திரும்பவும் தப்புவிக்க வேண்டியதாய் வரும். A man of great wrath shall suffer punishment. நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். நீதிமொழிகள் 29:22. Proverbs 29
and verse 22. 29ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கோபக்காரன் வழக்கை கொளுவுகிறான், மூர்க்கன் பெரும் பாதகன். An angry man stirs up strife. கோபக்காரன் வழக்கை கொளுவுகிறான், அவன் இன்னும் பிரச்சனையை பெரிதாக்குகிறான். உங்களுக்கு தெரியுமா, மோசே அவன் ஆண்டவர் கன்மலையை பார்த்து பேச சொன்னார். கன்மலையை பார்த்து பேச வேண்டிய மோசே அவன் பேசாமல், அவன் கன்மலையை பார்த்து பேசாமல் அவன் கன்மலையை அடித்தான். மோசே கன்மலையை பார்த்து பேச வேண்டியவன் கன்மலையை அவன் அடித்தான். விளைவு என்ன தெரியுமா? விளைவு என்ன தெரியுமா? அவனுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்க முடியவில்லை. He was not able to enter the promised land. It costed Moses the entry into Canaan. We can miss out on God's blessings. எவ்வளவு பெரிய தேவ மனிதன் மோசே, அவன் தேவனுடைய அந்த இளைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசிக்க முடியவில்லை. கோபம். அவன் கோபப்படும் பொழுது கவனிங்க, அவன் கன்மலையை அடிக்கும் பொழுது பேச சொன்னார் ஆண்டவர், அடிக்கிறான் கோபத்தில். அந்த மக்கள் ஒரு பக்கம் அல்ல, அது அவனால் பொறுக்க முடியல, அடிக்கிறான். இங்கே பாருங்க, பேச சொன்ன இடத்துல அடிக்கும் பொழுது தண்ணி வராமல் இருந்திருக்கலாம், கரெக்டா? ஆனால் தண்ணி வந்துச்சு. தேவ ஜனங்களுடைய தாகத்தை தீர்ப்பதற்காக கர்த்தர் கிருபையாக ஊழியக்காரர்களாகிய எங்களுக்கு நான் சொல்றேன், நாங்கள் சில வேளைகளில் கோபமாக சில காரியங்களை செய்தால் கூட அதில் ரிசல்ட் இருக்கிறதுனால கர்த்தர் கூட இருக்கிறாரு, கர்த்தர் பிரியமா இருக்கிறாருன்னு கிடையாது. ஆண்டவர் அங்கே தண்ணியை வர வச்சாரு, ஆனால் அதுக்கப்புறம் தனியாக கூப்பிட்டு மோசையை டீல் பண்ணாரு. Just because our ministry is being blessed, leaders, we should not think that God is pleased with us always. Sometimes God blesses our ministry because He is loving the people and He is using us. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினீர்கள், என் நாமத்தினால் இதை செய்தீர்கள், அதை செய்தீர்கள், அக்கிரம செய்யக்காரர்களே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொன்னது மத்தேயு 7ஆம் அதிகாரத்திலே நமக்கு நினைவிலே இருக்கலாம். சங்கீதம் 37:8, சங்கீதம் 37:8, Psalm 37 and verse 8 வாசிக்கிறேன். சங்கீதம் 37:8, கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு. Cease from anger, look at the word of God, and forsake wrath. Do not fret, it only causes harm. கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு, பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 24, 25 வசனங்கள். Proverbs 22 verse 24 and verse 25. கோபக்காரனுக்கு தோழனாகாதே. ஐயோ, இங்க பாருங்க, நீ கோபப்படாத கோபப்படாத கோபப்படாத, இப்ப கோபப்படுற ஆள் கூட சேராத. அப்ப நீ கோபப்படுறவனா இருந்தா ஆண்டவர் சொல்றாரு உன் கூட சேரக்கூடாதுங்கிறாரு. கோபக்காரனுக்கு தோழனாய் இருக்காதே, உக்கிரமுள்ள மனுஷனோடே நடவாதே. Make no friendship with an angry man, and with a furious man do not go, lest you learn his ways and set a snare for your souls. அப்படி செய்தால் நீ அவனுடைய வழிகளை கற்றுக்கொண்டு உன் ஆத்மாவுக்கு கண்ணியை வருவிப்பாய். இங்க பாருங்க, கோபம் எவ்வளவு ஆபத்தானது, கோபம் உள்ள மனிதன் எவ்வளவு ஆபத்தானவன். அவன் கூடயே சேராத, அவன் கூட சேர்ந்தா உனக்கு அது கண்ணி, உனக்கு அது ஆபத்து என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தையை கவனியுங்கள். பிரசங்கி எக்லீசியாஸ்டிஸ் 7 verse 9, பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். பிரசங்கி 7ஆம் அதிகாரம்
9ஆம் வசனம், உன் மனதில் சீக்கிரமாய் கோபம் கொள்ளாதே, மூடரின் நெஞ்சிலே கோபம் குடிக்கொள்ளும். Do not hasten in your spirit to be angry, for anger rests in the bosom of souls. ஆமென். யோபு 26ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். யோபு 26ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். Job chapter 26 and verse 13. யோபு 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். யோபு 36:13. Job 36 and verse 13. மாயமுள்ள இருதயத்தார் குரோதத்தை குவித்துக் கொள்ளுகிறார்கள், அவர்களை அவர் கட்டி வைக்கும் போது கெஞ்சி கூப்பிடுவார்கள். மாயமுள்ள இருதயத்தார் குரோதத்தை குவித்துக் கொள்ளுகிறார்கள். இங்கிலீஷ்ல காட்லெஸ் இன் ஹார்ட் will keep anger inside. Godless in heart will keep anger inside. பிரசங்கி 7:9 வந்து மூடன்தான் கோபத்தை உள்ளே வைத்திருப்பான். Godless in heart and fools keep anger inside என்று நாம் வாசிக்கிறோம். ஆமென். இன்னும் சில காரியங்களை நான் உங்களுக்கு சாட்சியாக, மக்கள் இந்த காரியங்களை கேட்கும் பொழுது அவருடைய உணர்வுகளிலே இருக்கிற காரியங்களை, அவர்கள் பகிர்ந்து கொண்ட காரியங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ஆமென். Oh brother, due to anger I want to commit suicide because I was cheated. Now I realize that anger is very dangerous in our life. எனக்கு இன்னும் இந்த பிரச்சனை இருக்கு. I still have the problem. Pray for me. எனக்காக ஜெபம் பண்ணுங்க. தற்கொலைக்கு நேராக, அதாவது எல்லாமே இப்போ வந்து கோபத்தினால வந்து சுத்தி எல்லாமே வந்து சாதகம் இல்லாமல் போயிடுச்சு, தற்கொலைக்கு நேராக போகிற எண்ணம். பிரதர் ப்ளீஸ், God is speaking to you. Brother, I have beaten my children like anything. Please pray for me. என் பிள்ளைகளை போட்டு அடித்திருக்கிறேன் கோபத்தில். இது எனக்கு நல்ல டீச்சிங். லார்ட் ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ லார்ட். ஆண்டவரே என்னை மன்னியும். எனக்காக ஜெபியுங்கள். ப்ளீஸ் ப்ரே ஃபார் மீ. ஐ ஹாவ் அ லாட் ஆஃப் ஆங்கர். ஐ கான்ட் ஸ்டாப் டில் half an hour. அரை மணி நேரம் வரைக்கும் அது அப்படியே சீறிக்கிட்டு இருக்குதான். பாஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ணுங்க. எனக்கு கோபம் வந்தால், எனக்கு ஆங்கர் வந்தால், என் பிள்ளைகளை நான் வாயில் வர்ற வார்த்தைகளை சொல்லி திட்டுவேன். அப்படின்னா ரொம்ப அசிங்கமாக திட்டுவாங்க போல இருக்கு. பிள்ளைங்களை ஆங்கிரி வந்தால் கண்ட்ரோல் பண்ண முடியல. நான் நிச்சயம் மாறுவேன். இயேசு என்ன மாற்றுவார். ஆமென், ஆமென். God bless you. பாஸ்டர் நீங்க சொன்ன எல்லா சிம்டம்ஸும் எனக்கு இருக்கு. இன்னும் சிம்டம்ஸே சொல்லலையே, நாளைக்கு தானே சொல்ல போறேன். ஆனால் இப்போ நம்ம கொஞ்சம் காசஸ்ன்னு சொல்லும் பொழுதே நீங்கள் கொஞ்சம் கண்டுபிடிச்சிட்டீங்க இல்லை, அது கொஞ்சம் ஹிட்டனாக வந்துச்சு, இன்னைக்கு கண்டுபிடிச்சிட்டீங்க. ஐ வாண்ட் டு ஓவர் கம் இட். பிரதர் சிஸ்டர், குட் ஆட்டிடியூட், குட் ஆட்டிடியூட். இந்த டிவியை நான் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐ வாஸ் வெரி ஆங்கிரி அபவுட் மை சிஸ்டர் இன் லாஸ் ப்ராப்பர்ட்டி இஷ்யூ. Before I switch on the TV, but my anger subsided when I switched my TV. I thank Jesus. Praise the Lord. இப்ப டீச்சிங்கை கேட்டு ஐயா மாறி இருக்கிறாரு. Praise the Lord. Amen. Amen. நான் வீட்டில் நான் நிறைய காரியங்களை உடைச்சிருக்கிறேன். 10 சேரை உடைச்சிருக்கிறேன். ரெக்கார்டு.
வீட்டில் நான் நிறைய காரியத்தை உடைச்சிருக்கிறேன். ரியலி இப்போ நம்ம இதை பார்த்துட்டு ஒருவேளை நீங்கள் சிரிக்கலாம். பட் தீஸ் ஆர் ரியல் இமோஷன்ஸ் தட் பீப்புள் ஆர் பேட்லிங் வித் டுடே. தீஸ் ஆர் ரியல் இமோஷன்ஸ் தட் பீப்புள் ஆர் பேட்லிங் டுடே. கர்த்தர் என்னுடைய கேரக்டரை உணர்த்தினார். கோபத்தில் ரிலேஷன்ஷிப் டேமேஜ் ஆகும். தேங்க்யூ பிரதர் ஃபார் திஸ் யூஸ்ஃபுல் டீச்சிங். Pastor, my conscience is pricking me very deeply. I can't control my tears. என்னுடைய கண்ணீரை நான் கட்டுப்படுத்த முடியவில்லை. என்னை இந்த செய்தியானது குத்துகிறது. நான் தேவனுடைய பிள்ளை, ஆனாலும் நான் இந்த கோபம் என்ற கொள்ளை நோய் என்னை தாக்கி இருக்கிறது. இந்த வைரஸ் என்னை தாக்கி இருக்கிறது. ஆங்கர்ங்கிற வைரஸ். எனக்கு விடுதலை வேண்டும். இங்கே ஒருத்தர் பாருங்க, when I am angry I hit myself, pastor. தன்னையே அடிக்கிறது, பிள்ளைங்களை அடிக்கிறது, பிள்ளைங்களை கத்தியால குத்துறது, இதெல்லாம் இன்றைக்கு நம்ம மக்கள் கன்ஃபெஷனை பாருங்க. Praise the Lord brother, thank you for the good teaching. My family and myself will be transformed. பாஸ்டர், எங்க வீட்டில் எல்லாருக்குமே இந்த எரிச்சல் இருக்கு. ஃபேமிலியில் எப்படி இருக்கும்? ஒரு ஆள் இருந்தாலே வீட்டில் அது நரகம் மாதிரி ஆயிரும். ஆனால் எல்லாருக்கும் இருந்தால் என்ன ஆகும்? லார்ட் ஹெல்ப் லார்ட். எல்லா ஃபேமிலிக்கும் ஆண்டவரே, எனக்கு ரொம்ப கோபம் வரும், ஆனால் நான் மாற விரும்புகிறேன். பாஸ்டர் ப்ளீஸ் ப்ரே. பிரதர், ஐ வில் ஆல்சோ ப்ரே, பட் யூ மஸ்ட் ஆல்சோ டேக் ஸ்டெப்ஸ். பிரதர், நான் ஜெபம் பண்ணுவேன், நீங்களும் ஸ்டெப் எடுக்கணும். ஆண்டவர் சொல்லி ஏவியதால் பார்த்து கொண்டிருக்கிறேன். பிரதர், கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். தேங்க்யூ ஃபார் பீயிங் ஆனஸ்ட். ஐ கிரைட் லாட் பட் கான்ட் கண்ட்ரோல். என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, அழுது கொண்டிருக்கிறேன். அழுது கொண்டு பார்த்து கொண்டிருக்கிற ஒரு சகோதரன் மாற வேண்டும் என்று விரும்புகிறார். Praise the Lord. எல்லா கரங்களை அப்படியே உயர்த்தி இருக்கிற இடத்துல அப்படியே முடிந்தால் முழங்கால் படியிட்டுக் கொள்ளுங்கள். சில நிமிடம் ஜெபித்து நம்ம முடிக்க போகிறோம். எல்லாரும் இருக்கிற இடத்துல அப்படியே முழங்கால் படியிட்டுக் கொள்ளுங்கள். இருக்கிற இடத்துல அப்படியே முழங்கால் படியிட்டுக் கொள்ளுங்கள். நீ கோபப்படுகிறவனாக இருந்தால் அது உனக்கு ஆபத்து. நீ கோபப்படுகிறவனாக இருந்தால் அது உன்னை சார்ந்தவர்களுக்கு ஆபத்து. வேதம் சொல்லுகிறது, நீ கோபப்படுகிறவனாக இருந்தால் உன்னோடு சேரக்கூடாது என்று. அப்படிப்பட்டதான தீண்டாதவனாக நீ இருக்கிறாயோ? ஆண்டவர் உன்னோடு கூட நேரடியாக பேசிக் கொண்டிருக்கிறார் இந்த நாளிலே. சகோதரனே, சகோதரியே, குற்ற உணர்வு உனக்கு வருகிறது. ஆனால் நீ அந்த உணர்வில் இருந்து அப்படியே நீ உன்னை நீயே பரிதாபமாக எண்ணிக்கொள்ளாதே. தேவ சமூகத்திலே நீ வந்திருக்கிறபடினாலே தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ள நீ உன்னை தாழ்த்துகிறவனுக்கு கர்த்தர் கிருபை கொடுப்பார். பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் எல்லா பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். தேங்க்யூ லார்ட். ஆவியானவருடைய கிரியை பலமாக இன்றைக்கு இருக்கிறது. சகோதரனே, சகோதரியே, முழங்கால் படியிட்டு அப்படியே முடிந்தால் கரங்களை உயர்த்தி அழுது தேவ சமூகத்திலே நீ சொல்லு, ஆண்டவரே என்னை மாற்றும். ஐயோ அதமானேன் என்று ஏசாயா கதறினான். ஐயோ அதமானேன் என்று ஏசாயா கதறினான் தேவ சமூகத்திலே. அங்கே ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒர்க்கை ஆண்டவர் செய்தார். அங்கே ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒர்க்கை ஆண்டவர் செய்தார். இன்றைக்கு தேவ சமூகத்தில் ஐயோ அதமானேன் என்று ஏசாயா 6ஆம் அதிகாரத்திலே ஏசாயா கதறுகிறது போல அநேகர் கதறுகிறதை நான் பார்க்கிறேன். இயேசுவின் நாமத்தினால தகப்பனே, 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 இரக்கமாய் இறங்கும், இரக்கமாய் இறங்கும். சூரியன் அஸ்தமிக்கும் முன் உன் கோபம் தனிய கடவுது என்று சொல்லியிருக்கிறீர். ஆண்டவரே, ரைச்சியஸ் ஆங்கர். ஆண்டவர், தேவாலயத்தில் நீர் ஆண்டவரை காசுக்காரர் பலகையை தூக்கி எறிந்தீர். அப்படிப்பட்டதான கோபம் எங்களுக்கு இருக்க வேண்டும். ஆண்டவரே, அப்படிப்பட்டதான காரியங்களை நீர் ஆண்டவரே நிராகரிப்பது இல்லை. ரைச்சியஸ் ஆங்கர், ரைச்சியஸ் ஆங்கர், செல்ஃபிஷ் ஆங்கர் வேண்டாம். ஆண்டவரே, மற்றவர்களுக்கு தீமையை நினைக்கிற ஆங்கர் வேண்டாம்.
ஆண்டவரே பொறாமை, ஆண்டவரே பெருமை ஆகிய காரியத்தினாலே கிளறி விடப்படுகிறதான ஆண்டவரே கோபம் வேண்டாம். ஆனால் ரைச்சியஸ் ஆங்கர், ஆண்டவரே தேவனுடைய நோக்கம் நிறைவேற வேண்டும் என்ற வைராக்கியமாய் மோசே ஆண்டவரே தேவ ஜனங்கள் விக்கிரகங்களை செய்கிறதை பார்த்து அவன் கோபப்பட்டு ஆண்டவர் அந்த பலகையை ஆண்டவரை உடைத்து போட்டான். ஆண்டவரே அந்த மாதிரி ஆண்டவரே பாரத்தினால, ஆத்ம பாரத்தினால ஆண்டவரே அழிந்து போகிற மக்களுக்காக ஆண்டவர் தேசம் இன்னும் சந்திக்கப்படலையே என்ற ஆதங்கத்தில் நாங்கள் நம்முடைய சமூகத்திலே கோபத்தோடு கதறுகிறதான அனுபவங்களை எங்களுக்கு தாரும். ஆண்டவரே சபை சபையாக இல்லையே, ஆண்டவரே ஊழியங்கள் ஊழியங்களாக இல்லையே என்ற ஆதங்கம், ஆண்டவரே கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. ஏதோ ஒரு திருப்தி இல்லாத நிலைமை உள்ளே உண்டாகிறது. கிறிஸ்துவங்கள் உருவாகும் அளவு மறுபடியும் கற்ப வேதனைப்படுகிறேன். ஏதோ ஒரு உணர்வு என்னை பாதிக்குது. அந்த உணர்வுகள் தாரும் ஆண்டவரே. ஆத்ம பாரம் தாங்க ஆண்டவரே. சபைகளை குறித்த பாரம் என்னை நாள்தோறும் வாட்டுகிறது என்று பவுல் சொல்கிறானே, அந்த மாதிரி பாரத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். எங்களோடு கூட இந்த நாளில் நீர் இடைப்படுகிறதான எல்லா காரியங்களுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நாங்கள் உம்மை துதிக்கிறோம். லார்ட் தேங்க்யூ லார்ட். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. லவ் யூ ஜீசஸ், லவ் யூ ஜீசஸ், லவ் யூ ஜீசஸ். ஹல்லேலூயா லார்ட். உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். வாழ்ந்தாலும் தாழ்ந்தாலும், வீழ்ந்தாலும் உயர்ந்தாலும் கர்த்தருக்குள் மகிழ்வேன், ஆண்டவருக்கு பிரியமாய் வாழுவேன் என்ற பாடலை பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். அதற்கு பிறகு நாம் ஜெபித்து நாம் முடிக்கலாம். தொடர்ந்து நாளைக்கு இதே சப்ஜெக்டை நம்ம படிக்க போகின்றோம். பிரியமானவர்களே, மற்றவர்களுக்கு சொல்லுங்கள். இந்த டீச்சிங்கை ரெகுலராக பார்க்கறதற்கு ஒவ்வொருத்தரும் ஒரு 4-5 பேருக்கு சொல்லுங்கள். இந்த லிங்கை, இன்றைக்கு நீங்கள் பார்த்த லிங்கை எடுத்து சிலருக்கு நீங்கள் அனுப்புங்க, ஜெபத்தோடு அனுப்புங்க, பார்க்க சொல்லுங்கள். நீங்கள் சொல்லுங்கள், பிரதர் எனக்கு பிரயோஜனமாக இருந்துச்சு பிரதர் அப்படின்னு சொல்லி உங்களுடைய பலவீனங்கள், உங்களுடைய குறைகளை சொல்லி நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன்னு சொல்லுங்கள். நீ இதை பார்க்கணும், உனக்கு கோபம் இருக்குது என்று சொல்லி நீங்கள் அனுப்பாதீங்க. அவனுக்கு இன்னும் கோபம் வரும். நீங்கள் எனக்கு கோபம் இருந்துச்சு, இது எனக்கு பிரயோஜனமாக இருந்துச்சு, நான் மாறினேன், இல்லைன்னா நான் அழிஞ்சே போயிருப்பேன், ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார், இது உனக்கு ஆசீர்வாதமாக இருக்குதான்னு பாரு என்று வேணால் நீங்கள் சொல்லுங்கள். உங்களுடைய பலவீனங்களை ஒத்துக்கொண்டால் அவர்களும் திறந்த மனதோடு இருப்பார்கள். எல்லாரும் கண்களை மூடி இருக்கிற இடத்துல ஆண்டவர் நம்மோடு கூட இன்றைக்கு பேசின வார்த்தைகளுக்காக நன்றின்னு சொல்லுவோமா? Shall we thank the Lord for what he did today? இன்றைக்கு நம் நடுவில் ஆண்டவர் செய்த காரியங்களுக்காக நன்றின்னு சொல்லுவோமா? ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். யாரும் இன்றைக்கு குற்ற உணர்வோடு இந்த செய்தியை கேட்டு யாரும் குற்ற உணர்வோடு கண்டம்னேஷனோட நீங்கள் இருக்கக்கூடாது. இப்போ ஹோலி ஸ்பிரிட் கொடுக்கிறது கன்விக்ஷன், பிசாசு கொடுக்கிறது கண்டம்னேஷன். லிசன் கேர்ஃபுல்லி. இங்கே பேசும்பொழுது உங்களை நீங்கள் குற்றப்படுத்தி, நீ வேஸ்ட்டு, நீ திருந்த மாட்ட, இந்த செய்தியை கேட்டு மட்டும் நீ மாற போறியா, எதுக்கு பாரு, அதனுடைய விளைவெல்லாம் பார்த்தியா, வேஸ்ட்டு, செத்துப்போ, இது பிசாசு பேசுவான். காண்டம்னேஷன் கம்ஸ் ஃப்ரம் த டெவில். ஹோலி ஸ்பிரிட் கிவ்ஸ் கன்விக்ஷன். மாறுவதற்கு ஒரு நம்பிக்கையோடு கூட ஒரு உணர்த்துதலை கொடுப்பார். ஐ பிலீவ் த ஸ்பிரிட் ஆஃப் காட் இஸ் கிவிங் கன்விக்ஷன், பட் somehow some of you are taking it as condemnation, and let me tell you that is from the devil, and I want to rebuke that in Jesus name. இயேசுவின் நாமத்தினால நான் அதை கடிந்து கொள்ளுகிறேன். உங்களுக்கு கன்விக்ஷன் வருவதாக, ஆவியானவர் கொடுக்கிற கன்விக்ஷன் வருவதாக, அது மாறுவதற்கு வேண்டிய கிருபையோடு வரும். கண்களை மூடிக்கொள்ளலாமா? அதற்காக ஜெபிக்க போகிறேன். இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே ஜெபிக்கிறேன், இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். ஆண்டவர் இந்த செய்தியை கேட்டு குற்ற உணர்வு அடைந்து, நீ அவ்வளவுதான், நீ வேஸ்ட், பாத்தியா எவ்வளவு அதனுடைய விளைவுன்னு, உனக்கு அதெல்லாம் இருக்குல்ல என்று சொல்லி பிசாசானவன் கொண்டு வருகிற பொய் இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே அந்த ஹோப்லெஸ்னஸ்குள்ள கொண்டு போகிறான். இந்த வசனத்தை நான் சொல்லும் பொழுதே கேட்டு நீங்கள் உணர்வடைறீங்க. ஆனால் பிசாசு என்ன சொல்கிறான்? நீ மாற மாட்ட, உனக்கெல்லாம் எதுக்கு இந்த நப்ப ஆசை, நீ தான் மாற மாட்டியே, எத்தனை வருஷம் ட்ரை பண்ணி நீ மாறலையே என்று சொல்லி நீ ஃபெயிலியரு என்று குற்றப்படுத்துகிறான். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், ஆவியானவர் உங்களுக்கு ஒரு
ஜென்டில் கன்விக்ஷனை கொடுத்து கொண்டு இருக்கிறார். அது உங்களுக்கு ஆழமாக, அது ஜென்டிலாக ஆவியானவர் வருகிறார். ஆனால் ஆழமாக உங்களுக்குள்ளே ஒரு உணர்த்துதலாக வருகிறது. ஆனால் அதோடு கூட அந்த நம்பிக்கையின் அந்த வார்த்தையும், நீ வெளியிலே வந்து விடுவாய், உனக்கு நான் கிருபை கொடுப்பேன், நான் உன்னை தூக்கி விடுவேன் என்று கர்த்தர் பேசுகிறதான அந்த அணைப்பின் வார்த்தையும் வருகிறது. You reject the words of devil. பிசாசுனுடைய வார்த்தைகளை ரிஜெக்ட் பண்ணுங்க. அவன் கொண்டு வருகிறதான அந்த அழிவின் சிந்தனையிலிருந்து வெளியில வாங்க. அது ஆண்டவரிடத்திலிருந்து வரல. ஆனால் இப்போ நான் சொல்கிறேன், ஆவியானவர் உங்களுக்கு அந்த ஜென்டில் அந்த ஒரு கன்விக்ஷனை கொடுக்குறாரு. கைகளை உயர்த்தி எல்லாரும், ஆண்டவரே நான் வெளியில் வந்து விடுவேன், எனக்கு கிருபை தாங்க, என்னை மன்னியும், என்னை மன்னியும், என்னை மன்னியும், மாறுவதற்கு வேண்டிய கிருபைகளை தாரும், நீ போ, இனி பாவம் செய்யாதே என்று ஆண்டவர் சொன்ன வார்த்தை எனக்கு ஞாபகம் வருகிறது. நீ போ, அது இரக்கம். இனி பாவம் செய்யாதே, அது இன்ஸ்ட்ரக்ஷன். இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, இதுவரை பட்ட கோபத்திற்கு ஆண்டவரே ஒரு மன்னிப்பு, குற்ற உணர்விலே இருக்க வேண்டாம் ஆண்டவரே, அதிலிருந்து விடுதலை ஆகட்டும் இன்னைக்கு. Lord, set them free today. And Lord, let them walk in the conviction and commitment. அதற்கு கிருபைகளை தாங்க, அதற்கு கிருபைகளை தாங்க ஆண்டவரே. இன்றைக்கு மற்ற ஆண்டவரே, கோபத்தினால குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கிறது, என்னுடைய கோபத்தினால குடும்பத்தை இழந்திருக்கிறேன், பிரிந்திருக்கிறேன், இப்படி எல்லாம் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆண்டவரே, ரெஸ்டோர் டு them, ரெஸ்டோர் டு them. சீக்கிரத்தில் ரெஸ்டோரேஷன் வருவதாக. கோபத்தினால இழந்த காரியங்கள் ஆண்டவரே இப்பொழுது மனம் திரும்பி வரும்பொழுது கர்த்தர் திரும்பி தருவீராக. ஆண்டவரே, எல்லாரையும் நான் மனமாற ஆசீர்வதிக்கிறேன். Lord, I bless everyone in Jesus name. இன்றைக்கு பார்த்த ஒவ்வொரு உள்ளங்களையும் ஆண்டவரே, இந்த ப்ரோக்ராமை யூடியூப்பில் பார்க்கிற எல்லா உள்ளங்களையும், மாற வேண்டும் என்ற உள்ளங்களை ஆண்டவரே நீர் கொடுத்திருக்கிறீர். அதற்காக நான் நம்மை துதிக்கிறேன். தொடர்ந்து ஆவியானவர் கிரியை செய்யும், மாற உதவி செய்யும். மகிமை துதி ஸ்தோத்திரங்களை உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. நன்றியுள்ள இருதயத்தோடு சொல்லலாமா எல்லாரும் சேர்ந்து? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபோதும் 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 மறவாதே. ஆமென். May the grace of our Lord Jesus Christ, the love of the Father and the sweet communion of the Holy Spirit be your portion now and forevermore. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், ஆவியானவருடைய சிநேகமும், காவலும், வழிநடத்துதலும் நம் யாவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஆமென். God bless you, dear ones. See you tomorrow.